அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் மாற்றம் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வினாத்தாள் 4 9ஆம் வகுப்பு புதிய புத்தகத்திலிருந்தும் பொதுவான தமிழ் பகுதியிலிருந்தும் சில வினாக்களை நாம் காண இருக்கின்றோம். முதலாவதாக நாணாமை ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில், இந்த குறட்பா கொடுத்துருக்காங்க. என்ன வினா கேட்டிருக்காங்க பாருங்க. பயின்று வந்துள்ள எதுகை, பயின்று வந்துள்ள எதுகை. எதுகைனா இரண்டாம் எழுத்து. நீங்க இங்கிலீஷ்ல கூட நீங்க போடலாம் எதுகை 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. எதுகை முதல் எழுத்து ஒன்றி வந்தா மோனை, மோனை முதல் எழுத்து எம் எம். சரிங்களா? இது வந்து சீர்னு சொல்லுவாங்க. சீர்ல கேட்டா சீர் மோனை சீர் எதுகைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரி வந்து அடின்னு சொல்லுவாங்க. 2 அடி இருக்கு. இப்போ இதுல என்ன வந்திருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. எதுகை நம்ம வந்து முதல்ல அடியை பார்த்தலாம். அடியை தான் முதல்ல பார்ப்போம். அப்போ நா இரண்டாம் எழுத்து ஒண்ணா வருது. பேணாமை நா. அப்போ 2 எழுத்துக்களும் ஒன்று போல வந்ததுன்னா ஒரே இனம், ஒரே எழுத்துக்கள். அதனால அடிதோறும் முதல் சீரில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. அப்போ இங்க ஒண்டி வந்திருக்கு. அதனால வந்து இங்க என்ன எதுகை வந்திருக்கு அப்படின்னு தானே கேட்டிருக்காங்க. அப்போ அடி எதுகை. ஆப்ஷன் சி அடி எதுகை இந்த குறளில் வந்துள்ளது. சரிங்களா? அடுத்த வினா மெட்டாஃபர் கலை சொல்லுது. மெட்டாஃபர் என்ற சொல்லுக்கான சரியான தமிழ் சொல் எதுன்னு கேட்குறாங்க. மெட்டாஃபர் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராமர்ல இலக்கண பகுதியில் யூஸ் பண்றது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா உவமைன்றது நம்மளுக்கு தெரியும், சிமிலின்னு சொல்லுவாங்க. எளிமைனா சிம்பிளிசிட்டி, அதாவது சிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஆளுமைனா பர்சனாலிட்டி. அப்போ தெரிஞ்சதுல இருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் லாஸ்டா இதுவா தான் இருக்கும் அப்படின்றது. இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறது இது 2 தான். அப்போ ஓமைக்கு சிமிலின்னு வச்சுங்க. இப்போ மெட்டாஃபர் அப்படின்னா உருவகம், அதாவது ஓமையும் ஓமைக்கப்படும் பொருளும் ஒன்று என்பது போல கூறுதல், என்பது போல சொல்றது. சரிங்களா? அப்போ உருவகம் என்பது சரியான விடை. சரிங்களா? ஆப்ஷன் ஏ உருவகம். மெட்டாஃபர்னா உருவகம். சரிங்களா? அடுத்தது கண்டு என்ற வினையெச்சத்தின் வேர்ச்சொல் காண்க. வினையெச்சம், வினையெச்சம்னா நான் சொல்லியிருக்கேன் அந்த லாஸ்ட் எழுத்தை பிரிக்கும் பொழுது இப்போ 2 இருக்குங்களா, இட்டு கூட்டல் ஊ, அதே சமயத்தில் இட்டு கூட்டல் இ, இப்படி ஒரு வேலை வந்தா ஊலையும் ஈலையும் முடிஞ்சா அது கண்டிப்பாக வினையெச்சமாகத்தான் இருக்கும். வினையெச்சம் என்பது ஒரு வினைச்சொல் முற்று பெறாமல் முடியாமல் நிற்கிறது. இப்போ இங்க கண்டு என்ற சொல்லுன்னு கேட்குறாங்க. கண்டுன்னா பார்க்கறது. அப்போ இதனுடைய வேர்ச்சொல் அடிச்சொல், அதனுடைய மெயின் பகுதி, பகுதின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதி சொற்களை பிரிக்க முடியாது, கட்டளையாக வரும். 2வது பொருள் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அதை ஞாபகம் வச்சுங்க. பொருள் தரணும், கட்டளையாக இருக்கும். அந்த பகுதி சொல்ல மறுபடி பிரிக்க முடியாது. அந்த மாதிரி வந்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்க கான். அப்போ அந்த கான் என்பதுதான் கண்டு, கண்டான், கண்ட, கண்ட பொழுது அந்த மாதிரி வார்த்தைகளாக வரும். சரிங்களா? அப்போ கான் என்பதுதான் இந்த கண்டு என்ற வினையெச்சத்தினுடைய சரியான வேர்ச்சொல். சரிங்களா? அடுத்தது பாருங்க. செந்தமிழும் சுவையும் போல, செந்தமிழும் சுவையும் போல ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள். பொருள் கேட்குறாங்க இந்த ஓமைக்கு. இங்க போலன்றது ஓமை, 2 பொருளை கம்பேர் பண்றாங்க. சரி, ஒப்புமைப்படுத்துறாங்க. செந்தமிழும் சுவையும், இது 2த்தையும் பிரிக்க முடியுமா? சுவையையும் செந்தமிழையும் பிரிக்க முடியுமானா செந்தமிழை பேசும்போது சுவை இருக்கும், செந்தமிழை பேசவில்லை என்றால் சுவை இருக்காது. அப்ப 2ம் ஒட்டியே தான் வரும். அப்ப அது ஒற்றுமைக்கு ஓமையாக சொல்றாங்க. அதனால ஒற்றுமை. சரிங்களா? ஏன்னு சொன்னா இங்க பொருத்தம் அப்படின்னு சொல்ல முடியாது, நன்மை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்க சரியான பொருத்தமா இருக்காது. இனிமை என்பது ஐயம் வரலாம், இனிமையா இருக்குமோ அப்படின்ட்டு. செந்தமிழும் சுவையும் போலம்னா என்ன சுவைன்னு கொடுத்துருந்தா இனிமைன்னு வரும். இங்க அந்த மாதிரி கொடுக்கல. செந்தமிழும் சுவையும் எப்பொழுதும் ஒற்றுமையாக ஒன்றே இருக்கும், சேர்ந்தே இருக்கும். அது சேர்ந்து இருக்கும் பொழுதுதான் நாங்க இனிமை கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் பி ஒற்றுமை என்பது மிகச்சரியான பதில். சரிங்களா? அப்போ செந்தமிழும் சுவையும் போல என்ற ஓமை, அதற்கான சரியான பொருள் ஒற்றுமை. சரிங்களா? அடுத்தது
கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. மிகச்சிறந்த ஒரு குறள். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி. சரிங்களா? இப்போ கொடுக்கப்பட்டுள்ள தெரிவுகளை பார்த்துடலாம். இப்ப பாருங்க, சொல் பொருள் பின்வரும் நிலையணி. இதனுடைய விளக்கத்தை தெரிஞ்சுங்க. ஒரு செய்யுள்ள வந்த சொல்லி மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தந்தா, அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே பொருளை தரும், மீண்டும் மீண்டும் வரும், ஒரே பொருளை தரும். சரிங்களா? எல்லாம் ஒரே பொருள் தான். இது வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் வரும், மீண்டும் மீண்டும் வரும், ஒரே பொருளை தரும். சொல் பொருள் பின்வரும் நிலை. சொல் திரும்ப திரும்ப வந்து ஒரே பொருளை தரும். உருவக அணி அப்படின்னு சொல்றது உவமையும் உவமேயமும், அதாவது உவமைக்கப்படும் பொருளும் ஒன்று என்பது போல கூறுது. உதாரணத்துக்கு மதிமுகம்னா ஓமை, முகமதினா உருவகம், தேன்மொழினா ஓமை, மொழித்தேன் அப்படின்னு சொன்னா உருவகம். சரிங்களா? அப்ப இதுவும் நம்மளுக்கு தெரியும். சொல் பின்னொரு நிலை அணி. இது பாருங்க, இங்க பொருள் இருக்கு, இங்க பொருள் இல்லை. அப்போ இந்த குறளுக்கு என்ன அர்த்தம் சொன்னா, இந்த அணிக்கு ஒரு செய்யுள்ள வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வரும், ஆனால் வேறுபட்ட பொருளை தரும். பொருள் துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய, துவும் மழை. அந்த குறள்ல வரக்கூடியது சொல் பின்னொரு நிலை. சரிங்க. இப்போ பொருள் பின்னொரு நிலைன்னா தான் இதற்கு சரியான விடை. ஏனென்றால் ஒரே பொருளை தரக்கூடிய பல சொற்கள் தொடர்ந்து வரும். ஒரே பொருளை தரக்கூடிய பல சொற்கள் தொடர்ந்து வரும் ஒரு செய்யுள்ல. அதுதான் பொருள் பின்னொரு நிலையணி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்க பாருங்க, செல்வம் அப்படின்னா செல்வம், அதாவது மதிப்பு, பொருள் அப்படின்னு சொல்லுவோம், உயர்வான பொருள். இங்க மாடுன்னு சொல்றாங்க இல்லையா, இங்க மாடுன்றது உயிரினத்தை குறிக்காது, அதே செல்வம் என்ற பொருள்ல தான் வரும். அப்போ ஒரே பொருளை தரக்கூடிய செல்வம், மாடு என்ற சொற்கள் இங்க வர்றதுனால இது என்ன அணின்னா பொருள் பின்னொரு நிலையணி. தெரிவு சி என்பது சரியான விடை. இந்த பொருள் பின்னொருனுடைய வகைகள் தான், பின்னொரு நிலையினுடைய வகைகள் தான் இந்த மூன்றும். சொல் பொருள் பின்வரு நிலையணி, பொருள் பின்வரு நிலையணி, பொருள் பின்வரு நிலையணி. இது மூன்றும் தான் பின்வரு நிலையணியினுடைய வகைகள். 3 வகை. சரிங்களா? அடுத்தது பாருங்க, வேரில் பழுத்த பலா. வேரில் பழுத்த பலா. இந்த புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் அப்படின்னு கேட்கிறேன். வேரில் பழுத்த பலா யாருன்னு சொன்னீங்கன்னா சு. சமுத்திரம். தாய்மைக்கு வறட்சி இல்லை என்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு கதையை எழுதியிருப்பாரு சு. சமுத்திரம். வேரில் பழுத்த பலா என்ற நூலுக்கு சாகித்ய அகாதமி வாங்கினாரு. சரிங்களா? அப்போ தெரிவு டி என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்களேன், இந்த எழில் முதல்வன் இருக்காரு இல்லையா, இவரும் சாகித்ய அகாதமி வாங்கினவர் தான். புதிய உரைநடை என்ற ஒரு கட்டுரை நூலுக்கு வண்ணதாசன் 2016 ஒரு சிறு இசை என்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கினவர். ஒரு சிறுகதை தொகுப்பு. ராஜம் கிருஷ்ணன் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் அப்படின்னு சொல்லலாம். வேருக்கு நீர். இவங்கெல்லாம் சாகித்ய அகாதமி விருது வாங்கினவங்க தான். அதை என்னன்னு பார்த்துங்க. அப்போ வேரில் பழுத்த பலா என்ற நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வாங்கினவர் சு. சமுத்திரம். சரிங்களா? அடுத்தது பாருங்க, அடுத்த வினா, குறுந்தொகை பற்றிய கூற்றுகளுள் தவறானதை தேர்க. இங்க தவறானது எதிர்மறை வினா. எது தப்போ அதை கண்டுபிடிக்கணும். இந்நூலில் கடவுள் வாழ்த்து நீங்களாக 401 பாடல்களை கொண்டுள்ளது. கரெக்ட் தான். கடவுள் வாழ்த்து சேர்த்தா மொத்தம் 402 பாடல்கள் இருக்கும். சரிங்களா? குறுந்தொகையில. இந்நூல் 4 அடி சிற்றலையும் 8 அடி பேரலையும் கொண்டது. 4 லைன்ல இருந்து 8 லைன், அதாவது 4 அடியிலிருந்து 8 அடி வரை இருக்கும். கரெக்ட் தான். இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். 1915 இந்நூலை பதிப்பத்தவர் உவேசா கிடையாது. சௌரி பெருமாள் அரங்கனார். சௌரி பெருமாள் அரங்கனார் இவர் தான் குறுந்தொகையை பதிப்பித்தவர் முதல்ல. இது ஒரு அகம் சார்ந்த நூல். இதுவும் சரி. அப்போ ஏபிடி 3 ரைட்டு, சி மட்டும் தவறு. அப்போ சி, தெரிவு சி என்பது குறுந்தொகைக்கு பொருந்தாத ஒரு கருத்து. அடுத்த வினா பாருங்க, கலைய என்ற சொல்லினுடைய இலக்கண குறிப்பு தருக. இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம்
கடினமாக இருக்கும். தெரிஞ்சவங்களுக்கு இது எளிமைதான். என்ன இருந்தாலும் இது ரொம்ப முக்கியமானது. இப்போ பாருங்களேன், செய்யுள் இசை அளபடை, இதனுடைய வேறு பெயர் வந்து இசை நிறை அளபடைன்னு சொல்லுவோம். இசை நிறை அளபடைன்னு சொல்லுவோம். இப்போ இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, செய்யுள் இசை அளபடைனா எப்படி இருக்குன்னா, இப்போ பட அர் பட அ இந்த மாதிரி இந்த உயிரெழுத்துக்கள் அளபெடுக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி வரும். இன்னிசை அளபடைனா இனிய ஓசைக்காக அளபெடுக்கும். செய்யுள்ல ஓசை குறையும் போது இனிய ஓசைக்காக அளபெடுப்பது. ஓசை குறையாமல் இருந்தாலும் அளபெடுக்கும். அதாவது பாத்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு கெடுப்பது சவுண்டு தூம் தூம் அப்படின்னு வரும். தூம் அப்படின்னு சவுண்டு. அப்போ இது வந்து இன்னிசை அளபடை. இவற்றில் எதுவும் இல்லைன்றது வரக்கூடாது, வராது கண்டிப்பா. அப்போ இங்க சொல்லிசை அளபடை தான் கலைய. ஏன்னா இங்க பாருங்க, உர நசை இ, இந்த சை சை இ அந்த சவுண்டு, அந்த சொல்லினுடைய ஓசையை நிறைவு செய்வதற்கு அளவெடுப்பது, நீண்டு ஒலிப்பது தான் இங்க சொல்லிசை அளபடை. இந்த மாதிரி ஈல வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது சொல்லிசை அளபடை ஆகும். அப்ப கலைய என்ற சொல்லினுடைய இலக்கண குறிப்பு என்னன்னு சொன்னா சொல்லிசை அளபடை. சரிங்களா? அதே மாதிரி இந்த செய்யுளிசை அளபடைக்கு இப்படி இந்த எழுத்துக்காட்டு கூட சொல்லலாம். ஓதல், இதெல்லாம் கூட செய்யுளிசை அளபடை தான். அளபடையினுடைய வகைகள் இவையெல்லாம். அளபடையில உயிரளபடை, ஒற்றளபடை. உயிரளபடை 3 வகைப்படும். அந்த 3ல தான் செய்யுளிசை அளபடை 1, சொல்லிசை அளபடை 2, இன்னிசை அளபடை 3. சரிங்களா? ரைட். வண்ணதாசனின் சிறுகதை தொகுப்புகளுள் பொருந்தாதது எது? வண்ணதாசனின் சிறுகதை தொகுப்புகள். வண்ணதாசன்றவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். 2016ல ஒரு சிறு இசை என்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். இந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் 2016ல நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? இவர் எழுதிய நூல்கள் என்னென்னு கேட்குறாங்க. ஆனா இங்க கேட்டுக்கிறது பொருந்தாது. அப்ப அல்லாத நூல்கள் எதுன்னு கேட்குறாங்க. இப்ப இந்த வண்ணதாசன்னா இவருடைய இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா கல்யாண சுந்தரம்னு சொல்லுவாங்க. இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, கல்யாண்ஜி. அக்கறை என்ற ஒரு கவிதையும் எழுதியிருப்பாரு. சரிங்களா? இப்போ இவர் எழுதுந்து கலக்க முடியாத ஒப்பனைகள் இவர் எழுதியதுதான். ஒளியிலே தெரிவதும் இவர் எழுதியதுதான். சரிங்களா? ஒரு சிறை இசையும் இது இவர் எழுதியதுதான். ஆனா இந்த வாடாமல்லி என்பது சு சமுத்திரம் அவர்கள் எழுதியது. அப்போ இதுதான் ஆப்ஷன் டி, வாடாமல்லி என்பதுதான் இந்த வினாவுக்கான சரியான விடை. ஏன்னா வாடாமல்லி என்ற நூலை யார் எழுதலன்னா வண்ணதாசன் எழுதவில்லை. சரிங்களா? இப்ப இந்த சூசமுத்திரம் நிறைய நூலை எழுதியிருக்காரு. இப்ப வாடாமல்லி ஒண்ணாச்சுங்களா? அப்புறம் பாலைப்புறா, மண் சுமை, தலைப்பாகை, காகித உறவு போன்ற நூல்களை எல்லாம் இவர் எழுதியிருக்காரு. சரிங்களா? அடுத்தது உலக தமிழ் மாநாடு நடந்த ஆண்டுகள் கேட்கிறேன். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா உலக தமிழ் மாநாடு நடைபெறாத ஆண்டு, நடைபெறல. எந்த வருஷம் நடைபெறல? 2004ல நடக்கல. அப்ப ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இப்ப 1966ல வந்து பாத்தீங்கன்னா முதல் தமிழ் மாநாடு நடந்தது, உலக தமிழ் மாநாடு. 1981ல 5ஆம் தமிழ் மாநாடு நடந்தது. 87ல 6ஆம் தமிழ் மாநாடு நடந்தது, உலக தமிழ் மாநாடு. சரிங்களா? இப்ப இந்த 5ஆம் உலக தமிழ் மாநாடு தான் எம்ஜிஆர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பீரியட்ல நடந்தது. இதை ஜஸ்ட் நினைவு கூற வேண்டும். சரிங்களா? அப்போ உலக தமிழ் மாநாடு நடைபெறாத ஆண்டு 2004. அடுத்தது பாருங்க, பின்வரும் கூற்றுகளில் எது தவறோ அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தவறானது எல்லாமே எதிர்மறை பாருங்க. தவறானதை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்னென்னு பார்க்க போறோம். அடி 5 வகைப்படும். கரெக்ட் தான். அடி என்னென்னது? குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, கழி நெடிலடி. சரிங்களா? 5 வகை. இது கரெக்ட். தலை 7 வகைப்படும். இதுவும் கரெக்ட் தான். நேரொன்றாசிரி தலை, நிறையொன்றாசி தலை, கலித்தலை, இயற்சிர் வெண்டலை, வெண்சிர் வெண்டலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை போன்ற 7 வகைகளை கொண்டிருக்கு. கரெக்ட் தான். தொடை 8 வகைப்படும். இதுவும் சரி. எப்படின்னு சொன்னா எதுகை, முரண், இயைபு, சரிங்களா? அப்புறம் மோனை, அந்தாதி, செந்தொடை,
இரட்டை, அளபடை. மொத்தம் பாருங்க 8 வந்திருக்கும் பாருங்க. இந்த 8 வகை தொகைப்படும். கரெக்ட், தொடையினுடைய வகைகள். அடுத்தது சீர் 3 வகைப்படும் கொடுத்துருக்காங்க. இதுதான் தவறு. ஏன்னா சீர் 4 வகைப்படும். ஏனென்றால் ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், நாலசைச்சீர். தெரியும் உங்களுக்கு. நேர் நேர் தேமா, நேர நேர் புளிமா, நேர நேர கறிவிலம், நேர் 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 தேமாங்காய், அதெல்லாம் வருது இல்லைங்களா? அந்த வாய்ப்பாடு தான் சொல்றாங்க. அப்போ இங்க வந்து தவறாக இருக்கிறது சீர் 3 வகைப்படும் என்பதுதான். சரிங்களா? அடுத்தது யசோதர காவியத்தின் ஆசிரியர் யார்? யசோதர காவியத்தினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யசோதரன் இவன் கிடையாது. ஏன்னா அந்த யசோதர காவியத்தினுடைய பாட்டுடைய தலைவன் இவன் அவந்தை நாட்டு மன்னன் யசோதரன். தோலாமொழி தேவர் இவரும் கிடையாது. நாதகுத்தனார் இவரும் கிடையாது. ஏனென்றால் யசோதர காவியத்தினுடைய ஆசிரியர் பெயரை அறிய இயலவில்லை. அப்போ ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. சரிங்களா? அப்போ அந்த ஆசிரியர் பெயர் அறியப்படாத வினாக்களுக்கான விடைகளை நீங்கள் சரியாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது தமிழ் விடுத்ததுக்கு ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. இப்போ யசோதர காவியத்திற்கு ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. அதுக்கப்புறம் அந்த முத்தொள்ளாயிரம் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. இந்த மாதிரி நிறைய நூல்கள் இருக்கு. அந்த நூல்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தெரிவு பி என்பது இங்க சரியான விடை. பிச்சமூர்த்தி பற்றிய கருத்துக்கள்ல ஆராய்கன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம தான் சரியா தவறான்னு கண்டுபிடிக்கணும். இவரின் புனைப்பெயர் ரேவதி. கரெக்ட், இவர் வந்து ரேவதி. அப்புறம் இந்த பிக்ஷுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது பிக்ஷு என்ற பெயர்ல எழுதினவர் புதுக்கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுவார். கரெக்ட் தான். புதுக்கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் பிச்சமூர்த்தி. நவசக்தி என்ற இதழின் ஆசிரியராக பணிபுரிந்தார். இது தவறு. ஏனென்றால் நவசக்தி இதனுடைய ஆசிரியராக பணிபுரிந்தார் திருவிக வந்து பணிபுரிஞ்சிருப்பார். திருவிக தான் நவசக்தி. இவரின் முதல் சிறுகதை சயின்ஸுக்கு பலி. இதுவும் சரிதான். அப்போ இங்க கொடுக்கப்பட்டதுல வந்து பாத்தீங்கன்னா 3 மட்டும் தவறு. 1, 2, 4 சரி. எங்க இருக்கு பாருங்க, 1, 2, 4 இது மட்டும் சரி. அப்ப நவசக்தி என்ற இதழின் ஆசிரியராக பணிபுரிந்தவர் திருவிக. சரிங்களா? தொண்டு செய்து பழுத்த பழம், தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகை தொழும், மணக்குகையில் சிறுத்தை எழும் என்ற வீறு கொண்ட இந்த வரிகளை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்கிறார். பெரியாரை பற்றி பாடியவர் யார்? பாரதிதாசன். பாரதிதாசன் பெரியாரை புகழ்ந்த வரிகள் தான் இவை. தொண்டு செய்து பழுத்த பழம், தூய தாடி மார்பில் விழும். பெரியாரை சொன்னவர் மன்னதாசன் இல்லை, கண்ணதாசனும் இல்லை, சுரதாவும் இல்லை. சரிங்களா? அடுத்த வினா பாருங்க. பெரியாரின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது. பெரியாரின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது எது? இவருக்கு நிறைய சிறப்பு பெயர் இருக்கு. தென்னாட்டு சிங்கம் இல்லை, ஏன்னா எடுத்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். தென்னாட்டு சிங்கம்னு அழைக்கப்பட்டவர் யாருன்னு சொன்னா அதாவது முத்துராமலிங்கரை சொல்லுவாங்க தென்னாட்டு சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க சுயமரியாதை சுடர் என்பது பெரியார் தான். வைக்கம் வீரர் பெரியார் தான். பெண்ணின போர் முரசு பெரியார் தான். அதுக்கப்புறம் புத்துலக தொலைநோக்காளர் பெரியாரு. பகுத்தறிவு பகலவன் பெரியார். அதுக்கப்புறம் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்றவரு பெரியார். ஈரோட்டு சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் பெரியார். சரிங்களா? இவ்வளவு பெயர் இருக்கு. இப்போ இதுல கொடுக்கப்பட்டதுல பொருந்தாதது எதுனா தென்னாட்டு சிங்கம். ஏன்னா இது முத்துராமலிங்கருக்கு உரியது. அடுத்த வினா பாருங்க. தலைக்கு ஒரு பழம் கொடு. தலைக்கு ஒரு பழம் கொடு. இங்க தலை என்பது உறுப்பு. இப்ப இந்த உறுப்புன்னு சொன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சினைன்னு சொல்லுவோம். இத மனசுல வச்சுங்க. நீட்டல் அளவை இங்க நீட்டி அளக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எண்ணெய் அளவு என்றதுக்கும் ஒன்றும் இல்லை. சரிங்களா? கருத்து யாரோடைய தாட், சிந்தனை, பேச்சு ஏதாவது வந்திருக்குதா? இல்லை. அப்ப இருக்கிறது ஒண்ணு சினையாக பெயர். ஏன்னா உறுப்புக்கு என்ன பெயருங்க? சினையாக பெயர். தலைக்கு ஒரு பழம் கொடுனா ஒருவருக்கும் ஒரு பழத்தை கொடு. இப்ப தலை என்பது உறுப்பு, அப்ப சினையாக பெயர். சரிங்களா? அடுத்தது பாருங்க. காவல் உழவர் களத்தகத்து போர் ஏறி. இப்ப காவல் உழவர் களம்னு வந்திருக்கு. அப்ப உழவர்னா
ஏர் சிறப்பும் போர் சிறப்பும் கொன்ற நாடு சோழ நாடு. வேழம் என்கின்ற ஏனைய வளத்தை கொண்டது சேர நாடு. முத்து வளத்தை பெற்றது பாண்டிய நாடு. சான்றோர்களை கொண்டு விளங்கக்கூடிய நாடு, படித்த சான்றோர்கள், தொண்டை நாடு. தொண்டை மண்டலம் சான்றோர் உடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து, சோழ நாடு சோறு உடைத்து, சேர நாடு வேளம் உடைத்துன்னு சொல்லுவாங்க. அப்போ இங்க உழவர் களத்தகத்தி போரேறி மலை மேல மலை போன்று குவித்து வைக்கின்ற அந்த போர்க்களத்தின் மேலே உழவர்கள் ஏறி நாவலோ நாவலோன்னு கத்துவாங்க. இந்த நாள் இனிதாகட்டும் உழவர்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அத்தகைய மலை போல் குவித்து வைக்கக்கூடிய நெல் கதிர்களை, நெல் மணிகளின் பதர்களை மலை போல் குவித்து வைக்கக்கூடிய ஒரு நாடு எதுன்னு சொன்னா சோழ நாடு. அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. அந்த நெல் மணிகளையும் பதர்களையும் நீக்கிவிட்டு அதனுடைய கதிர்களை, வெறுமையாக இருக்கக்கூடிய அந்த கதிர்களை, அதாவது வைக்கோல்னு சொல்லுவோம் இல்லையா, அதை மலை போல குவித்து வைத்திருப்பாங்க. அந்த அப்படி இருக்கக்கூடிய நாடு தான் சோழ நாடு. சரிங்களா? மீதி எதுவும் இல்லை. பாண்டிய நாடு வந்து முத்துடைத்து, சேர நாடு வேளம் உடைத்து இங்கே நம்ம நோட் பண்ணியிருக்கோம். அப்போ இங்க வந்து சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா சோழ நாடு. சோழ நாடு என்பது சரியான விடை. அடுத்தது மதுரை காஞ்சி என்ற 10 பாட்டு நூலினுடைய பாட்டுடை தலைவன் யார்? மதுரை காஞ்சி, அதாவது மதுரை காஞ்சியை வந்து பார்த்தீங்கன்னா மாங்குடி மருதனார் எழுதியிருப்பாரு. 10 பாட்டு நூல்கள்ல ஒன்று. சரிங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா பாட்டுடை தலைவன் யார்? யாரு தலைவனாக வைத்து எழுதப்பட்டுள்ளது அப்படின்னு சொன்னா தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். இதாங்க சரி. இதை நம்ம படிச்சுக்கணும். இப்போ மதுரை காஞ்சியினுடைய பாட்டுடை தலைவன் வந்து யாருன்னு சொன்னீங்கன்னா தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். சரிங்களா? ஆப்ஷன் ஏ சரியான விடை. சரிங்களா? அடுத்தது பாருங்க, பொறுத்துக. நம்ம தெரிந்ததிலிருந்து தெரியாதவருக்கு செல்லலாம். மதுரை காஞ்சியை வந்து மாங்குடி மருதனார் எழுதியிருப்பாரு. அப்போ இங்க என்ன வருதுன்னு பாக்குறோம். மாங்குடி மருதனார் அதாவது மதுரை காஞ்சியை எழுதியிருப்பார். சரிங்களா? இப்போ 3 2 இடத்துல வருது ஃபர்ஸ்ட்டுக்கு. சரிங்களா? முல்லைப்பாட்டு நப்புதனார் 1 2 வருது. சிறுவனாற்றுப்படை, சிறுவனாற்றுப்படையை வந்து எழுதினவர் வந்து நல்லூர் நத்தத்தனார். சரிங்களா? அப்போ 2. புறநராற்றுப்படையை நேராவே பொறுத்திருக்கு முடதாம கன்னியார். இவர் தான் புறநராற்றுப்படையை எழுதியிருக்கிறாரு. அப்போ அதை 4. அப்போ தெரிவு பில எல்லாமே சரியா வருது. முல்லைப்பாட்டு நப்புதனார், மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார், சிறுவனாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார், புறநராற்றுப்படை முடதாம கன்னியார். அடுத்த வினா பாருங்க, மரபு பிழையற்ற தொடரை தேர்க. அதாவது மரபு பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கயல் பானையை செய்ய கற்றுக்கொண்டால், பானை வனை இப்படிதான் வரும், பானை வனைதல். அப்போ இது தவறானது. அடுத்தது நேற்று தென்றல் காற்று அடித்ததுன்னு வரக்கூடாது, வீசியது. அப்ப இதுவும் பிழையான தொடர் தான். சரிங்களா? கொடியில் உள்ள பூவை பறித்து வாங்க, கொய்து வான்னு கொடுங்க. பறித்துன்றதை விட கொய்து மிகச் சரியானது. அணில் பழம் கொறித்தது, இது சரி. அப்போ ஆப்ஷன் பி தான் சரி. அணில் பழத்தை கொறித்தது. சரிங்களா? அப்போ இங்க கொடுக்கப்பட்டவற்றில் ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க, சீவக சிந்தாமணிக்கு முன்னோட்டமாக இயற்றிய நூல். யார் இயற்றிய நூல்? யார் இயற்றிய நூல்? அது திருத்தக்க தேவர். சீவக சிந்தாமணியினுடைய அவரே திருத்தக்க தேவர். என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா, ஒரு காப்பியத்தை இன்பச் சுவையுடன் எழுத முடியும் என்பதை நிரூபித்தவர் இவர் தான், திருத்தக்க தேவர். இவர் இந்த சீவக சிந்தாமணி எழுதுவதற்கு முன்பாக நரிவிருத்தம் என்ற நூலை முன்னோட்டமாக எழுதினார் என்பது மரபு. அப்போ அவர் எழுதிய முன்னோட்டமாக எழுதிய நூல் நரிவிருத்தம். தெரிவு டீல இருக்கு. சரிங்களா? ரைட். அடுத்தது, பின்வரும் இணைகளில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. அதாவது தவறான இணை. இதுவும் எதிர்மறையான வினாதான். ஃபர்ஸ்ட் பாருங்க, பல்லவர் கால சிற்பங்கள் தஞ்சை பெரிய கோயில் கொடுத்துருக்காங்க. இது தவறு. ஏன்னா நம்மளுக்கே தெரியும் பல்லவர் கால சிற்பங்கள் என்றது என்னங்க, நல்லா கவனிச்சிங்க. பல்லவர் கால சிற்பங்கள்னா என்னது? காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் சொல்லலாம். அதுக்கப்புறம் வரதராஜ பெருமாள் கோயில்,
திருச்சி மலைக்கோட்டையில் பல்லவர் கால சிற்பங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பாண்டியர் கால சிற்பங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது கழுகுமலை வெட்டுவான் கோயில் சொல்லலாம். அதுக்கப்புறம் பிள்ளையார்பட்டி, திருமயம், திருப்பரங்குன்றம், கழுகுமலை வெட்டுவான் கோயில் இதெல்லாம் பாண்டியர்களுக்கு. அப்ப இது சரியா பொருத்திருக்காங்க. சோழர் கால சிற்பங்களுக்கு நிறைய சொல்லலாம். தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில் இதை வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் ராசராசன், அதாவது 2ஆம் ராசேந்திரன், சரிங்களா? அதாவது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 1ஆம் ராச சோழன் வந்து தஞ்சை பெரிய கோயிலை கட்டினாரு. 1ஆம் ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரம். அப்புறம் 2ஆம் ராசராசன், இவர் வந்து ராசேந்திரன்ல ராசராசன், 2ஆம் ராசராசன் இவர் தான் தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயிலை கட்டியிருப்பாரு. அப்போ இதுவும் சரியா பொருத்திருக்காங்க. நாயக்கர் கால சிற்பங்கள் அப்படின்னு வரும்போது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இவர் தான். நாயக்கர்கள் சிற்பங்கள் வந்து அங்கே அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் பேரூர் சிவன் கோயில் இதுவும் நாயக்கர் கால சிற்பத்துக்கு எடுத்துக்காட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருநெல்வேலியில் நெல்லையப்பர் கோயில் இருக்கும். இந்த நெல்லையப்பர் கோயிலும் நாயக்கர் கால சிற்பங்களுக்கு எடுத்துக்காட்டு. அப்போ இது மூணுமே சரியா பொருந்திருக்கு, இது மட்டும் பொருந்தல. அப்போ இதுதான் தவறு. சரிங்களா? இப்போ நல்லா பார்த்துங்க. சோழர் காலத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 1ஆம் ராசராசன் தஞ்சை பெரிய கோயில், 1ஆம் ராசேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரம், அதுக்கப்புறம் 2ஆம் ராசராசன் வந்து பார்த்தீங்கன்னா ஐராதீஸ்வரம் தாராசுரத்தில் ஐராதீஸ்வரர் கோயிலை கட்டியிருப்பார். சரிங்களா? அடுத்தது நற்றவம் என்ற சொல்லினுடைய இலக்கண குறிப்பு. நற்றவம் நல்ல தவம். அப்போ நல்லன்னு சொன்னால் அது ஒரு பண்பை குறிக்கிறது. இப்போ பண்பு தொகை இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே உண்மை தொகை எதுவும் வரல, வினைத்தொகை கிடையாது. ஏன்னா வினை சொல்லும் பெயர் சொல்லும் நடுவில் ஒற்று மிக்காம வரணும், 3 காலத்திற்கு உரியதாக வரணும். அப்போ அதுவும் கிடையாது. இப்போ ஓமைக்கப்படும் பொருளும் ஓமையும் ஒன்றென வருவது உருவகம். அப்போ இதுவும் இங்கே கொடுக்கப்படலை. அப்போ பண்பு தொகை என்பது சரியாக நற்றவம் நல் தவம்னு வச்சுங்க. அடுத்தது மரம் கூட்டல் வேர் என்பதனை பிரித்து எழுத கிடைக்கும் போது என்ன புணர்ச்சி வருதுன்னு கேட்கிறேன். நிகழும் புணர்ச்சி. புணர்ச்சியில 2 இது இருக்கு. ஒன்று இயல்பு புணர்ச்சி, இன்னொன்று விகார புணர்ச்சி. இப்போ இந்த விகார புணர்ச்சியில 3 வகை நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். 3 வகை. அந்த 3 வகையில ஒன்று திரிதல், தோன்றல், கெடுதல். இப்போ கெடுதல்ன்றது ஒரு எழுத்து நீங்குவது. திரிதல்னா ஒரு எழுத்து வேற ஒரு எழுத்தாக மாறுறது. சரிங்களா? தோன்றல்னா ஒரு எழுத்து புதிதாக தோன்றுதல், அதாவது ஒற்றை எழுத்துக்கள் தோன்றும். இப்போ இங்க என்ன நடக்குது? மரம் கூட்டல் வேறு என்ன வரும்? மரவேர்னு தான் புணரும். ஏன்னா இந்த இம்மு என்னவாயிடும்? கேன்சல் ஆயிடும். அந்த கேன்சல்ன்றது தான் இங்க என்னன்னு சொல்லுவாங்கன்னா கெடுதல்னு சொல்லுவோம். கெட்டு போயிடுச்சு அப்படின்னா நீங்கி விட்டதுன்னா. அப்ப இங்க யோசிச்சு பாருங்க, என்ன வரும்? கெடுதல் புணர்ச்சி வரும். இது இயல்பு புணர்ச்சி கிடையாது, விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சியில கெடுதல் புணர்ச்சி. அப்போ தெரிவு சி என்பது சரியான விடை. கடிமலர் பார்த்தவனே கண்டுபிடிச்சிடலாங்க. கடிமலர் அப்படின்னா அந்த கடி என்ற சொல் உரிச்சொல். கடி என்பது உரிச்சொல், வினைத்தொகை கிடையாது, பண்பு தொகையும் கிடையாது, உண்மை தொகை இங்க உம்மு வந்து மறைந்து வரவில்லை, அதனால் உண்மை தொகையும் கிடையாது, உரிச்சொல். இப்போ எப்படி நான் இதை கண்டுபிடிச்சோன்னு சொன்னீங்கன்னா கடி, தவ, நனி, உரு, சரிங்களா, சால, கூர், மா இந்த மாதிரி சொற்கள் வந்தாவே அது என்ன சொல்லுங்க? உரி. இப்போ ஒன்னொன்னும் ஒவ்வொரு பொருள்ல வரும். இருந்தாலும் மிகுதி அல்லது மிக என்ற பொருள்ல வரக்கூடிய உரி சொற்கள் அதிகம். சரிங்களா? இங்க கடிமலர்னா மனம் மிக்க மலர். சரிங்களா? மலர்னா மனம் இருக்கும், ஆனா அதிகமான மனம் கொண்டது அப்படின்னு பொருள்ல வருது. அப்போ உரி சொற்றொடர். சரிங்களா? அடுத்த வினா ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுத்துக. இந்த நூல்களை எழுதியது யார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இவ பாருங்களேன், மின்சார பூ மீ மேலாண்மை பொன்னுசாமி. சரிங்களா? அப்போ எங்க 2 இருக்கு பாருங்க, 1க்கு 2. சரிங்களா? எப்பயுமே நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுங்களேன். மேக்சிமம் அதிகப்படியான வினாக்களுக்கு வந்து இந்த முதல் எழுத்து ஒன்றாவே வரும் மோனையில, இல்லை இயைபு லாஸ்ட் எழுத்துல. அதை வச்சு நம்ம நினைவு வச்சுக்கலாம். இப்போ மேலாண்மை பொன்னுசாமி, மின்சாரம் மேலாண்மை, கரெக்டுங்களா? அடுத்தது பாருங்க, நம்ம எது தெரிஞ்சுக்கிறோம்னு பாருங்க. முதலில் இரவு வரும், அதுக்கப்புறம் பகல் வரும்.
பகல் வருவதற்கு காரணம் சூரியன். சூரியனுடைய இன்னொரு பெயர் ஆதவன். அப்போ முதலில் இரவு வரும், அப்புறம் பகல் வரும். பகல் சூரியன், சூரியன்னா ஆதவன். முதலில் இரவு வரும், அப்புறம் ஆதவன் உதிச்சு பகல் வரும். அப்போ 4, 3க்கு 4 எங்க இருக்கு? எங்க இருக்கு? சரிங்களா? அடுத்தது பாருங்க, அதாவது மின்சாரப்பூ மேலாண்மை பொன்னுசாமி 2, அப்பாவின் சிநேகிதர் நம்ம சொல்ல போறோம். முதலில் இரவு வரும், அதுக்கப்புறம் பகல் வரும், ஆதவன் 4. அன்பளிப்பு என்ற நூலினுடைய ஆசிரியர் யாருன்னா அழகிரி சாமி. சரிங்களா? அழகிரி சாமி. அன்பளிப்பு, அன்பளிப்பு அழகிரி சாமி. அழகிரிக்கு அன்பளிப்பு அடாம வச்சுங்க. அடுத்தது அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்திரன். இதுவும் பாருங்க அப்ப அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்திரன் அப்படின்னு நாம வச்சுங்க. அப்போ ஆப்ஷன் சில எல்லாமே பொருந்தி வருது. ஆகவே மின்சாரப்பூ மேலாண்மை பொன்னுசாமி, அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்திரன், முதலில் இரவு வரும் ஆதவன், அன்பளிப்பு கு அழகிரி சாமி. இவர் ஒரு கரிசல் இலக்கிய எழுத்தாளர், மூத்தவர்னு சொல்லலாம். அடுத்த வினா பாருங்க, பின்வருவனவற்றுள் 10 பாட்டு நூல்களில் அல்லாது. எளிமையான வினா. ஏதோ நெடுநல்வாளை 10 பாட்டு தான், கூத்தராற்றுப்படை என்கின்ற மலைப்படுகடம் 10 பாட்டு தான், திருமுருகாற்றுப்படையும் 10 பாட்டு தான். இதுல நாலடியார் தான் கிடையாது. ஏனெனில் இது 14 கீழ்கணக்கு நூல், அதாவது அறநூல், நீதி நூல். சரிங்களா? தெரிவு டி என்பது இந்த வினாவிற்கான சரியான விடை. அடுத்தது, ஆண்டாள் திருமாலை போற்றி வணங்கிய அடியவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு 4 திவ்ய பிரபந்தம் என்கின்றோம். அதை பாடியவர்கள் 12 ஆழ்வார்கள். அந்த 12 ஆழ்வார்களில் பெரியாரின், அதாவது பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் என்று சொல்லக்கூடிய ஆண்டாள் பெண்ணாழ்வார். அவர் ஒரு மட்டும்தான் பெண்ணாழ்வார். சூடி கொடுத்த சுடர்கொடி கோதை என்று அழைக்கப்படுபவள். அவரை பற்றிய கூற்றுகளை ஆராய சொல்லியிருக்காங்க. எது சரி எது தப்புன்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். 12 ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வார் ஆண்டாள் தான். சரிங்க. இவர் பாடிய பாடல்களில் திருவம்பாவையும் ஒன்று. தவறு. இவர் பாடியது திருமாலை வழிபடுவதற்கு திருப்பாவை, நாச்சியார் திருமொழி. இந்த நூலை தான் சொல்லியிருக்காரு, எழுதியிருக்காரு. திருவம்பாவை என்றது யாருன்னா மாணிக்க வாசகர். எப்படி நீங்க திருமாலுக்கு திருப்பாவை பாடினால் சிவனுக்கு திருவம்பாவை பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இயற்றப்பட்டது மாணிக்க வாசகர். இது ஒன்றும் இல்லைங்க. திருப்பாவை என்பது காலையில, விடியற் காலையில பெண்கள் சூரியன் உதிப்பதற்கு முன்பாக அருகில் உள்ள பெண்களை அழைத்துக் கொண்டு நீரோடைகளுக்கு சென்று நீராடிவிட்டு தமக்கு விருப்பப்பட்ட இறைவனை வழிபடுதல். அந்த நோம்புக்கு பேரு தான் பாவை நோம்புன்னு சொல்லுவாங்க. அதை வைத்து எழுதப்பட்டதுதான் திருப்பாவை. அது திருமாலுக்கு, சிவனுக்கு திருவம்பாவை, அது மாணிக்க வாசகர். அப்ப இது தவறு. இவர் இயற்றிய நாச்சியார் திருமொழி 143 பாடல்களை கொண்டது. சரி. சூடி கொடுத்த சுடர்கொடி என்று அழைக்கப்பட்டவர், இதுவும் சரி. அப்போ 2 மட்டும் தவறுங்க. 1, 3, 4 சரி. அப்போ தெரிவு சீல இருக்கு பாருங்க. 1, 3, 4 சரி, 2 தவறு. சரிங்களா? அடுத்தது, பின்வரும் இணைகளில் தவறான இணையை தேர்ந்தெடுக்க. தவறான இணை இங்கும் எதிர்மறை தான். சரிங்களா? நல்லா பாருங்க. கோடுன்னா கொம்பு. இந்த பாருங்க, நான் சொன்னேன் இல்லைங்களா, மோனை. கோடு கொம்பு. மதியம்னா நிலவுன்னு அர்த்தம். மதி, சந்திரன், திங்கள், இந்து, இதெல்லாம் நிலவினுடைய மறுபெயர்கள். நிலான்னு கூட போச்சு. சரிங்களா? அப்ப இதுவும் சரிதான். செருனா வயல், இதுவும் சரிதான். ஆனா உழைன்னு சொல்றது ஒரு வகை மீன் சொல்லியிருக்காங்க, இது ஒரு வகை மான். முல்லை நிலத்துல இந்த வரகு சாமை இதெல்லாம் அங்க அடிக்கின்ற அந்த ஓசையை கேட்டு ஒரு வகை மான் என்ன பண்ணதுன்னா பயந்து ஓடுகிறது, அஞ்சி ஓடுகிறது அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. அப்போ ஒரு வகை மான் தான் அது, மீன் கிடையாது. அப்போ இதுதான் தவறான இணை. சரிங்களா? ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்க, ராவண காவியம் 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற ஒரு காவியம். இதுல என்ன சிறப்பு என்றால், ராவணனை பாட்டுடை தலைவனாக கொண்டு எழுதப்பட்டுள்ளது. நம்ம தமிழ் மன்னன் ராவணனை பாட்டுடை தலைவனாக கொண்டு எழுதப்பட்ட மிகச்சிறந்த ஒரு நூல். ராவண காவியத்தின் ஆசிரியர் புலவர் குழந்தை. சரி. இவர் பெரியாருடைய வேண்டுகோளுக்கு என்க 25 நாளில் திருக்குறளுக்கு உரை எழுதினார். இதுவும் சரிங்க. ராவண காவியம் காலத்தின் விளைவு என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. இதுவும் சரி. இந்நூல் 3100 பாடல்களை கொண்டது. இதுவும் சரிங்க.
அதே சமயத்துல 5 காண்டங்களை கொண்டது. 5 காண்டங்கள் 3500 பாடல்களை கொண்டது. அப்போ அனைத்தும் சரி என்பது இங்கு சரியான விடை. சரிங்களா? அடுத்தது பாருங்க, யாருடைய காலம் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படுதுன்னா மாற்று கருத்தே வேணாம், சோழர்கள். ஏனென்றால் பல்லவர்கள் பிறகு பிற்கால பாண்டியர்கள், பாண்டியர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேரர்கள் இருக்கிறாங்க ஒரு பக்கம், சோழர்கள், இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. இருந்தாலும் சிற்பக்கலைகள் பல்லவர் காலத்திலையும் பாண்டியர் காலத்திலையும் வேரூன்றி விட்டாலும் இந்த செம்புகளாலான அந்த உலோகங்களை வைத்து திருமேனிகள், திருவுருவச் சிலைகளை, தெய்வ சிலைகளை அமைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியையும் புதுமையையும் ஏற்படுத்தியவர்கள், அதிக அளவு செய்தவர்கள் சோழர்கள் தான். அதனாலதான் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படுவது சோழர்களுடைய காலமாக இருக்கிறது. தெரிவு சி என்பது சரியான விடை. அடுத்தது, நூலகம் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. இது மிக முக்கியமான ஒரு வினா, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வினா. இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, ஆசியாவிலேயே மிகப்பெரிய, அதாவது மிக பழமையான நூலகம், இந்த ஓல்டு பழமையான நூலகம் எதுன்னு சொன்னா சரஸ்வதி மஹால். கரெக்ட், தஞ்சை சரஸ்வதி மஹால். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12ஆம் நூற்றாண்டு அந்த சமயத்துல ஏற்படுத்தப்பட்டது. சரிங்களா? மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மஹால். கரெக்ட். உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள ஒரு நூலகம் கன்னிமரா நூலகம். சரிதாங்க. த சென்ட்ரல் லைப்ரரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டினுடைய மைய நூலகம்னு சொல்லுவாங்க. எதுன்னு சொன்னா கன்னிமாரா, மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நூலகம். இதுவும் சரிதான். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொருளும் ஜெனரல் லைப்ரரி ஆஃப் இந்தியா, அதாவது முதல் நூலகம் திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். இதுவும் சரிதான். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆவண காப்பக நூலகமாக திகழ்வது. இங்க கொடுக்கப்பட்டவற்றில் கீழ் தேசிய நூலகம் கிடையாது. இது என்னன்னா கொல்கத்தா தேசிய நூலகம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு நூலகம். எதுன்னு சொன்னா கொல்கத்தா தேசிய நூலகம். இதுதான் ஆவண காப்பகமாகவும் இருக்கிறது. சரிங்களா? ஆவண காப்பகம், இந்த டாக்குமெண்டேஷன் பண்றது. அடுத்து, உலகிலேயே மிகப்பெரிய நூலகம் உங்களுக்கே தெரியும், லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அமெரிக்காவில் இருக்கு. சரிங்களா? அப்போ இங்க கொடுக்கப்பட்டதெல்லாம் 4 மட்டும்தாங்க தவறு, மீதி எல்லாமே சரிங்க. 1 2 3. அப்போ கூற்று 1 2 3 மட்டும் சரி, 4 தவறு. ஏனென்றால் கொல்கத்தா தேசிய நூலகம் வர வேண்டும். அடுத்தது பாருங்க, தென்னகத்தின் பெர்னாட் ஷா என்று அழைக்கப்படுபவர் யார்? தென்னகத்தினுடைய பெர்னாட் ஷா பேரறிஞர் அண்ணா, CN அண்ணாதுரை, காஞ்சிபுரத்தில் பிறந்தவர். தென்னகத்தின் பெர்னாட் ஷா என்று அழைக்கப்படுவர். மிகச்சிறந்த ஒரு தத்துவவாதி. ஹோம் ரூல், ஹோம்லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, அதுக்கப்புறம் காஞ்சி போன்ற இதழ்களின் ஆசிரியராக விளங்கியவர். மதராசப்பட்டினத்தை சென்னையை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்தவர். சத்தியமவ ஜெயதே என்பதை வாய்மையே வெல்லும் என்று மாற்றியவர். மிக பெரும் ஒரு அமைச்சர், முதலமைச்சர், மிகச்சிறந்த ஆங்கில பேராசிரியர், தமிழ் பேராசிரியர் யாருன்னு சொன்னீங்கன்னா அறிஞர் அண்ணா. சரிங்களா? இவர் தான் தென்னகத்தின் பெர்னாட் ஷா என்று அழைக்கப்படுகிறார். அண்ணாவின் பொன்மொழிகளில் இல்லாதது எதுன்னு கேட்கிறாங்க. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு, இது அண்ணா சொன்னதுதான். எதையும் தாங்கும் எதையும் வேண்டும், இதுவும் அண்ணா சொன்னதுதான். கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, இதுவும் அவர் சொன்னதுதான். சிந்தனை தான் அறிவை வளர்க்கும், அறிவுதான் மணிமை வாய்த்து வைத்தும் என்பது இவர் சொன்னதல்ல. அப்போ ஆப்ஷன் டி என்பது இங்கு சரியான விடை. இவர் ஒன்றும் நிறைய இருக்கிறார். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. ஒரு கத்தி என்பது இரு பக்கமும் கூறு உள்ளது, கூர்மையானது. அது ஒன்னையும் குத்தும் எண்ணையும் குத்தும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று சொன்னவரும் இவர் தான். யாருன்னு சொன்னீங்கன்னா அறிஞர் அண்ணா. சரிங்களா? அடுத்தது, பின்வரும் கூற்றுகளில் தவறான கூற்றை கேட்கிறாங்க. ஏழாவது 7 அறக்கருத்துக்களை கொண்டது. தவறுங்க, 6. சரிங்க, எப்படின்னு பார்ப்போம். சிறுபஞ்ச மூலம் 5 கரெக்டு. திரிகடுகம் 3 கரெக்டு. அறவுரை கோவை என்று கூறும் நூல் முதுமொழி காஞ்சி, இதுவும் சரிங்க. அறவுரை கோவை கரெக்ட். எப்படின்னா இப்ப பாருங்களேன், திரிகடுகம் 3, சுக்கு, மிளகு, திப்பிலி,
எப்படி இந்த 3 மருந்து பொருள்கள் உடலின் நோயை போக்குமோ அதுபோல அதில் உள்ள 3 கருத்துக்கள் நம் அறியாமை என்னும் நோக்கி, அதாவது நோயை போக்கும். சரிங்களா? இப்ப இங்க சிறுபஞ்ச மூலம் 5 சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க? சிறுவழுதுணை, கண்டங்கத்திரி, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. அப்போ 5 மருந்து பொருள்கள் மாதிரி 5 சிறிய வேர்களை கொண்டதான் சிறுபஞ்ச மூலம். இதுவும் கரெக்ட். இப்ப ஏலாதின்னு சொல்றாங்க இல்லையா, இது வந்து 6 மருந்து பொருளுங்க. இங்க 7 கொடுத்துருக்காங்க. அப்ப இதுதான் தவறு. ஏனென்றால் 6 மருந்து பொருள் எதுன்னு சொன்னா சுக்கு, மிளகு, திப்பிலி, அது 3த்தையும் போட்டுருங்க. லவங்கம், சிறுநாவல் பூ. சுக்கு, மிளகு, திப்பிலி, லவங்கம், சிறுநாவல் பூ, ஏலம் ஆகிய 6 மருந்து பொருள்களானது தான் ஏலாதி. இங்க 7 கொடுத்துருக்காங்க. அதனால ஆப்ஷன் ஏ என்பது தவறான கூற்று. இதுதான் இந்த விடைக்கு, அதாவது இந்த வினாவிற்கு சரியான விடை. சிறுபஞ்ச மூலம் என்ற நூலினுடைய ஆசிரியர், சிறு பஞ்ச மூலம் என்ற நூலினுடைய ஆசிரியர் காரியாசா. மா காரியாசான்னு சொல்லுவாங்க, காரியாசா. இப்ப இவங்களாம் யாரு? கனிமேதையாவர் வந்து ஏலாதி, பெருவாயின் முள்ளியார் வந்து ஆசார கோவை. சரிங்களா? முதுமொழி காஞ்சி கூடலூர் கிழார்னு சொல்லலாம். சரிங்களா? முதுமொழி காஞ்சி. அப்போ சிறுபஞ்ச மூலத்தினுடைய ஆசிரியர் மா காரியாசா. அடுத்ததா, உலகில் சாகாவரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்களே. இதுக்கு சாவே கிடையாது, புத்தகங்களுக்கு எண்டே கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த பொன்மொழியை சொன்னவர் யாருன்னா கதே என்ற ஒரு தத்துவ அறிஞர். கதே இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகில் சாகாவரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்களே என்று கூறியவர். கதே என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க, பின்னோரும் கூற்றுகளுள் தவறானது. இதுவும் எதிர்மறை வினாதான். தவறான கூற்று எதுன்னு கேட்கிறாங்க, அதான் தவறானது. இப்ப இங்க எத்தனை எத்துணைன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க. எத்தனை அப்படின்னா எண்ணிக்கைக்கு போடலாம் சார். எண்ணிக்கைக்கு எத்தனை அப்படின்னு சொல்லலாம். எத்துணை அப்படின்னு சொன்னா அளவு, காலம், இதை சொல்றதுக்கு எத்துணை என்றதை பயன்படுத்தும். இப்ப பாருங்களேன், எத்துணை ஆண்டு பழமையானது, இது சரிதான். எத்துணை பெரிய மலை அளவுல வந்துடும், இதுவும் சரிதான். எத்தனை பழம் சாப்பிட்டாய், இதுவும் சரிதான், ஏன்னா எண்ணிக்கை. எத்தனை புத்தகம் வேண்டும், எத்துணைன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க கவுண்டிங் தானே வேணும். அப்போ இதுதான் தவறானது. எத்துணைன்னு வரக்கூடாது, எத்தனை. ஏன்னா எண்ணிக்கையில் இருக்கிறத இப்படி மாத்தி கொடுத்துருக்காங்க. ஆகவே ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. சிறுபஞ்சம் மூலம் குறிப்பிடும் வேர்களில் பொருந்தாதது. இப்ப இந்த முன்பு சென்ற வினாவில் தான் பார்த்தோம். சிறுபஞ்சம் மூலம்னா 5 வேர்கள், சிறு பஞ்சம்னா 5 வேர்கள். எதுன்னு சொன்னா சிறு வழுதுணை, கண்டங்கத்திரி, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. அப்போ இங்க பொருந்தாதது எதுன்னு சொன்னா பெருவழுதுணை. பெருவழுதுணை தான் இல்லை அந்த 5 வேர்கள்ல. அப்போ ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. அடுத்தது, உரையாமை என்ற சொல்லினுடைய இலக்கண குறிப்பு என்றால் உரையாமை. அப்போ இது உரையாமை, உரைத்தல்னா நேர்மறை, உரையாமைனா எதிர்மறைன்னு வரும். இந்த எதிர் என்ற வார்த்தையை பாருங்க, எதிர்மறை தொழில் பெயர். உரைத்தல் அப்படின்னு சொன்னா தல்லுல முடிஞ்சிருக்கு, அப்போ அது தொழில் பெயர். உரையாமைனா எதிர்மறை தொழில் பெயர், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வேற எங்கேயுமே நீங்க போகணும். இங்க தொழில் பெயர், ஏன்னா உரைத்தல் அப்படின்னு வந்துச்சுன்னா அது தொழில் பெயரா இருந்திருக்கும். உரைன்னு சொன்னாலும் தொழில் பெயரா இருந்திருக்கும். உரையாமை சொன்னதுனால எதிர்மறை தொழில் பெயர். அடுத்தது பாருங்க, மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்ற வார்த்தைகளுக்கு என்ற அந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் கவிமணி தேசிக விநாயகனார். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று சொன்னவர் கவிமணி தேசிக விநாயகம். கன்னியாகுமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தவர் கவிமணி தேசிக விநாயகம். ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்தது,
பாரதிதாசனுடைய எந்த நூல் வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்குச்சுன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு வேற ஆப்ஷனே வேணாம். அதாவது இருண்ட வீடு, பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, அழகின் சிரிப்பு, தமிழ் இயக்கம், குறிஞ்சி திட்டு, புரட்சி கவி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசனுடைய நூல்கள். இருந்தாலும் அவரதுல சாகித்ய அகாதமி விருது வாங்கினது பிசிராந்தியார் என்ற நாடக நூல். இதுதான் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல். ஆகவே தெரிவு ஏ என்பது சரியான விடை. சரிங்களா? அடுத்தது பாருங்க. 1929ஆம் ஆண்டு சாரதா சட்டம் கொண்டு வந்தாங்க. இப்போ 2 வினா இருக்கு. சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு, இப்போ சாரதா சட்டம். இதுல என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா, ஒரு பெண்ணின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடியது குழந்தை திருமணம், சிறு வயதிலே திருமணம் செய்தது. அந்த குழந்தை திருமணத்தை தடுக்கும் பொருட்டு, அந்த குழந்தை திருமணம் இனி நடைபெறக்கூடாது என்பதற்காக அரசால் கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் சாரதா சட்டம். அப்போ அந்த சாரதா சட்டம் என்பது பெண் முன்னேற்றத்திற்கு தடைகளாக இருக்கும் குழந்தை திருமணத்தை தடுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். அப்போ தெரிவு டி என்பது சரியான விடை. அடுத்து 1952ல் புற்றுநோய் மருத்துவமனையை தொடங்கியவர். சென்னை அடையாறுல இருக்கும், பார்த்துருப்பீங்க, இலவச புற்றுநோய் மருத்துவமனை, கேன்சர் ஹாஸ்பிட்டல். அதை கொண்டு வந்தவங்க யாருன்னா முத்துலட்சுமி அம்மையார். 1952ல் இவங்களே 1930ல் அவ்வை இல்லம், அதாவது ஆதரவற்ற பெண்களுக்கு அடைக்கலம் தருவதற்காக அவ்வை இல்லம் என்றதை உருவாக்கினவங்க. மிகச்சிறந்த புரட்சியாளர், பெண்மை புரட்சி என்ற அந்த தலைப்பிற்கு சொந்தக்காரர். ஏனென்றால் தமிழகத்தினுடைய முதல் பெண் மருத்துவர் இவர் தான். சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் உறுப்பினர், சென்னை மாநகராட்சியினுடைய துணை மேயராக இருந்தவர், இந்திய மாதர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தவர், தேவதாசி ஒழிப்பு முறை, இந்த பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகள், பலதார மனம், இதற்கு எதிராக போராடி தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் முத்துலட்சுமி. சரிங்களா? அடுத்தது பாருங்க. வல்லினம் மிகா இடங்களுக்கு இலக்கணம் வந்திருக்காங்க. வல்லினம் மிகா இடங்களுக்கு, அதாவது அந்த இடங்கள்ல சரியானதை ஒன்றை தேர்ந்தெடுக்க சொல்றேன். சரிங்களா? கவனிங்களா? ஓடா குதிரை, இங்க இக்கு வரணும். ஏன்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகும். இங்க மிகல, அப்ப இது தவறு. கதவை திற, 2ஆம் வேற்றுமை உருபு ஐ வருது பாருங்க. இவ்வு கூட்டல் ஐ, 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையா வருது. அப்ப இது 2ஆம் வேற்றுமை உருபில் வல்லினம் மிகும். சித்திரை, இதுவும் 2ஆம் வேற்றுமை உருபு தான். அதாவது சித்திரை, அந்த ஐய வச்சு ஞாபகம் வச்சுங்க. சித்திரை திங்கள் வரணும், இத்து வரணும், 2ஆம் வேற்றுமை. தமிழ் படின்னு இருக்கு இல்லையா, இதுதான் சரி. ஏன்னா இங்க தமிழ்ன்றது எழுவாய் வந்திருக்கு. அப்ப எழுவாயில வல்லினம் மிகாது. அப்போ வல்லினம் மிகா இடங்கள்ல சரியானது தமிழ் படி. சரிங்களா? இங்க எழுவாயா வந்திருக்கு, அதனால. அடுத்தது, தொல்காப்பியம் கூறும் உயிர் வகைகளுள் 4 அறிவு உயிர்கள் எவை? ஒன்றறிவதுவே, உற்றறிவதுவே, 2 அறிவதுவே, அதனோடு நாவே அப்படின்னு ஒரு பாட்டு வரும் தொல்காப்பியத்துல. அந்த தொல்காப்பிய பாடல்ல குறிப்பிடுறாங்க. இப்போ இதுக்கு சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா 4 அறிவுக்கு நண்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 4 நண்டு. இது 4 அறிவு. பறவைகள் 5 அறிவு, மனிதர்கள் 6 அறிவு, பகுத்தறியும் சிந்தனை. கரையான் எறும்புலாம் 3 அறிவு, சிப்பி நத்தை 2 அறிவு, புல்லு மரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் அறிவு, ஓர் அறிவு. சரிங்களா? அப்போ இங்க 4வது அறிவு எதுன்னு சொன்னா நண்டு, தும்பி. அடுத்தது பாருங்க, பண்பும் அன்பும். உம்மு உம்முன்னு, அதாவது மறைந்து வந்தா உண்மை தொகை. உம்முன்னு வந்தான்னா மறைந்துன்னு வந்தா வெளியில தெரியாது, உண்மை தொகை. வெளிப்படையா ஒரு உம்மு 2 உம்மு அப்படின்னு கவுண்டபிள் என்ற மாதிரி வந்துச்சுன்னா அது எண்ணுமை. உம்மு வெளிப்படையாக வந்தால் எண்ணுமை என்ற மாதிரி, எண்ணுதல் போல. மறைந்து வந்தால் உண்மை தொகை. அப்போ இந்த வினாவிற்கான விடை எண்ணுமை, ஆப்ஷன் சி. அடுத்தது, திருக்குறள் பற்றிய குறிப்புகளுள் தவறானது கேட்கிறேன். அப்போ சரியானதை தெரிஞ்சிருந்தா தான் தவறானதை கண்டுபிடிக்க முடியும். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812 தஞ்சை ஞானப்பிரகாசம் இவர்தான் அச்சிட்டவர். திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம்
குறிப்பறிதல், இதுவும் சரிதான். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர் காலத்தால. அப்ப சிறந்த உரை பரிமேலழகர். திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் ஜியு போப்புனருக்கு கிடையாது. ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லையா, ஞானப்பிரகாசம் தான். இப்ப ஜியு போப் கிடையாது. இந்த ஜியு போப் என்ன பண்ணாருன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அப்போ இங்க டி என்பது இங்க தவறான இணையாக இருக்கிறது. அப்ப தெரிவு டி என்பது சரியான விடை. அடுத்தது, திருக்குறள் பற்றிய குறிப்புகளில் தவறானது எதுன்னு கேட்கிறேன். திருக்குறள் பற்றிய குறிப்புகள் சரியானது கேட்டிருக்காங்க. திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 இடங்களில் வருகிறது. சரிங்க, 7 இடத்துல வருது. பார்க்கலாம். 7 என்ற சொல் 7 குறட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது. கிடையாதுங்க, 8 இடத்துல வருது. அப்ப இது தவறா இருக்கு. திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் தருமர். கிடையாது, பரிமேலழகர். இப்பதான் பார்த்தோம். திருக்குறளை ஆங்கிலத்தில் முழுமையாக மொழிபெயர்த்த தஞ்சை ஞானப்பிரகாசர். இவர் தான் முதல்ல பதிப்பிச்சார் 1812. இவர் யாருன்னா ஜியு போப்பு. அப்ப இதுவும் தப்பு, எல்லாமே தப்பு. அப்ப சரியாக இருக்கக்கூடியது எதுன்னு சொன்னா 7, அதாவது திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 இடங்களில் வந்துள்ளது என்பதுதான் சரியானதாக இருக்கிறது. சரிங்களா? ஆப்ஷன் ஏ என்பது இங்க சரி. இப்போ இங்க வந்து 7 என்ற இடத்துல வந்து 8 வந்திருக்கணும். இங்க வந்து தர்மர் வரக்கூடாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜியு போப் வரணும். அப்போ ஏ தான் சரி. கோடி என்ற சொல் 7 இடங்களில் வந்துள்ளது. அடுத்தது பாருங்க, பொருளுக்கேற்ற அடியை கண்டுபிடித்து எழுதுக. பொருளுக்கேற்ற அடியை கண்டுபிடித்து எழுதுக. என்ன பண்றாங்க பாருங்க, பார்க்கலாம். அதாவது பசுமண் களத்து பெய்திரி எற்று. பசுமண் களத்தா மண்ணால் செய்யப்பட்ட மண்கலம். எங்க இருக்கு பாரு, மண்கலம். அப்போ ஒரு கீவேர்டை வச்சுட்டு பிடிச்சிடலாம். இப்போ 1க்கு 3, இது 1 தான் இருக்கு. தத்தம் கருமமே கடவுள். நீ செய்யற நல்லதுக்கும் தீமைக்கு எது காரணம்னா உன்னுடைய செயல் தான், ஒருவனின் செயல்பாடுகள். அப்போ 2க்கு 1. அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். எந்த அளவுக்கு செய்யறோ அந்த அளவுக்கு பெருமை உண்டாகும். 2. மிகை நாடி மிக்க கொளல். மிகுதியானவை எவை ஆராய்ந்தன. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். ஒருவனிடம் பழகும் பொழுது அவனுடைய நன்மை தீமைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய பிளஸ் எது பாசிட்டிவ், அதை மைனஸ் எது நெகட்டிவ் பாசிட்டிவை தெரிஞ்சுக்கணும். அதுல எது அதிகமோ அதை தெரிந்து கொண்டு அதன் மூலமாக அவனை முடிவு செய்ய வேண்டும், அவனை பற்றி. அதை தான் இங்க சொல்றாரு. அருமையான திருக்குறள். அப்ப 4க்கு 4 நேராவே பொறுத்திருக்கு. தெரிவு ஏ என்பது இங்க சரி. சரிங்களா? 3, 1, 2, 4. சரிங்களா? அடுத்தது பாருங்க, வள்ளுவரின் கூற்றுப்படி தீராத இடும்பை தருவது. வள்ளுவரின் கூற்றுப்படி தீரா இடும்பை தருவது. திருக்குறள் ஒன்றும் செப்பலோசைன்னு சொல்லியிருப்போம். ஒரு திருக்குறளையும் படிக்கும் பொழுது நாம் அந்த திருக்குறளின் படி வாழவில்லை என்றால் நமக்கு செப்பலோசை விழுவது போல ஒரு உணர்வு ஏற்படும். இது எல்லோருக்கும் உண்டு. ஏன்னா அந்த அளவிற்கு நெற்றி போட்டில் அடித்தார் போல உண்மையை உறக்க சொல்லி இருப்பார். எதனாலும் எவையாலும் மறுக்க முடியாத அளவிற்கும் மறக்க முடியாத அளவிற்கும் சொல்லியிருப்பார் திருவள்ளுவர். இப்ப பாருங்களேன், என்றும் தீரா இடும்பு அப்படின்னா துன்பம். என்னைக்கும் உனக்கு பிரச்சனை தந்துனே இருக்கிறது எது அப்படின்னு கேட்டா ஆராயாமை ஐயப்படுதல். எந்த ஒரு விஷயத்தை ஆராயாமலும் சந்தேகத்தோடையும் பார்த்துட்டு இருந்தா என்னைக்குமே உனக்கு நிம்மதி இருக்காது, கஷ்டம்தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஆராயாமை ஐயப்படுதலும் தீரா இடும்பை தரும். சரி, அடுத்தது பிரித்து எழுதுக. பிரிக்கும் போது ஒவ்வொரு சொல்லும் பொருள் தர வேண்டும். கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இப்போ 3 வார்த்தையை பிரிக்கணும். கண்டு எடுக்கப்பட்டு உள்ளன. இதுதான் சரியா தெரியுது. இங்க பட்டுள்ளன, இங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டெடுக்க இப்படி வராது. இங்க கண்டெடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன இருக்கு, அப்படியும் வராது. கண்டு எடுக்கப்பட்டு உள்ளன, கண்டெடுக்கப்பட்டு உள்ளன அப்படின்னு போலாம். கண்டு எடுக்கப்பட்டு. அப்போ ஆப்ஷன் ஏ என்பது இங்க சரியான விடை. சரிங்களா? தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக மாடுகள் போற்றப்படுகின்றன. இந்த மாடுகள் என்றது அக்ரிணை பொது பெயர். பசுவையும் காளையும் சேர்த்துதான் குறிக்கும். தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ன்றத விட ஒரு செய்தி, நியூஸ். அப்போ செய்தி தொடர். இது உணர்ச்சி தொடர் இல்லை, ஆச்சரியக்குறி இல்லை.
கட்டளை தொடர் இல்லை, இங்க ஏவலும் கிடையாது. வினா தொடர்னா கொஸ்டின் மார்க், இது வினாவும் கேட்கப்படலை. அப்போ அது ஒரு செய்தி தொடர். பின்னொரு நோற்றில் தவறான செய்தியை தரும் தொடர் எது? தவறான செய்தியை தருது எதுன்னு பார்ப்போம். அரிக்கமேடு அகழாய்வில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்தன, சரி. ஆதிச்சநல்லூர்ல முதுமக்கள் தாழி, பல்லாவரத்துல இந்தியாவிலே கண்டெடுக்கப்பட்ட முதல் கற்கருவி அந்த கோடாரின்னு கற்கோடாரி அது கண்டுபிடிச்சாங்க பல்லாவரத்துல. சரி, அப்ப கீழடியில 2300 வருஷத்துக்கு முன்பு இருந்த, அதாவது ஆண்டிற்கு முன்பு இருந்த தமிழர்கள் பயன்படுத்திய மண்பாண்ட பொருட்கள், கலை அழகு பொருட்கள் கிடைத்திருக்குது. அதுபோல புறப்பொருள் வெண்பா மாலை இலக்கண நூலிலும் ஏறுகோல் குறித்து கூறப்பட்டுள்ளது. இதுவும் சரிதான், ஏறுகோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏறு தழுவுதல 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களில் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறுங்க. ஏன்னா 1ல இருந்து இந்த 10 வரலுமே 8, 10 ஆகிய இந்த 2 வார்த்தைகளில், இந்த 2 எண்ணு பெயர்களில் மட்டும்தான் வல்லினம் மிகும். 8 தொகை, 10 பாட்டு. அப்போ இது வல்லினம் மிகும், இங்க மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க, தவறு. பட்டி மண்டபம் பற்றிய குறிப்பு மணிமேகலையில் இருக்கிறது, கரெக்ட். பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் மணிமேகலையில சொல்லியிருக்காங்க. அதாவது 28 நாட்கள் நடைபெறும் இந்திர விழாவில். அப்போ இது எல்லாமே சரி, சி மட்டும் தவறு. சரிங்களா? அதாவது ஐம்பெருங்காப்பியங்களுள் அப்படின்னு சொன்னா அது ஐம்பெருங்காப்பியங்கள் தான் வருது. இங்க கேட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா ஐம்பெருங்குழு, 5 பெருங்குழுக்கள். அப்போ இது ஒரு தொகை சொல், விரித்து எழுதல, தொகுத்து சொல்லியிருக்காங்க. இப்போ என் பேராயம்னா 8 பெரிய ஆயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 8 பெரிய அமைப்புகள், அதை என் பேராயம்னு ஷார்ட்டா சொல்லியிருக்காங்க, தொகுத்து சொல்லியிருக்காங்க. அப்போ தொகை சொற்கள் இது. இதை உணர்த்தும் இலக்கணம் எதுன்னு சொன்னா தொகை சொற்கள். இந்த குறிப்புகள் எந்த நூல்ல இடம்பெறுதுன்னு சொன்னா மணிமேகலையில என்பேராயம் ஐம்பெருங்குழுவை பற்றிய குறிப்புகள் உள்ளன. மணிமேகலை. அடுத்தது பாருங்க, சொற்றொடர்களை முறைப்படுத்துக. இப்போ முறையே எழுதணும். இப்ப நீங்க ஒண்ணுமே வேணாம், அந்த லாஸ்ட் வார்த்தையை பாருங்க. இது அவுட்டு, இதுவும் அவுட்டு, என்பதெல்லாம் முடியாது. ஒன்று என்கிறது இது எடுத்துக்கலாம், அகராதி இதை எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ 2 மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. தமிழ் அகராதி ஏறுதழுவுதல் என்பதை தழுவி பிடித்தல் என்கிறது, சொல்லலாம். ஏறுதழுவுதல் என்பதை தழுவி பிடித்தல் என்கிறது தமிழ் அகராதி. இதுதான் மிகச்சரியாக பொருந்துகிறது. ஏறு தழுவுதல் என்பதை தழுவி பிடித்தல் என்கிறது தமிழ் அகராதி, சொல்லலாம். பி. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. பின்வருவனவற்றுள் பட்டி மண்டபம் பற்றிய கூற்றுகளில் தவறானது. மிக முக்கிய ஒரு வினான்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைபுறத்து கொடுத்த பட்டி மண்டபம், இது சொல்லக்கூடிய நூல் சிலப்பதிகாரம். படிச்சிங்க. மகத நாட்டு வாழ்வாய் வேந்தன் அரசனை பத்தி சொல்லுது. பகைபுறத்து கொடுத்த பட்டி மண்டபம் சிலப்பதிகாரம். பட்டி மண்டபத்து பாங்கறிந்து எரிமின் மணிமேகலை, இப்ப சென்ற வினாவில் தான் படித்தோம். பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினோடு என்றும் அறியணிய பெரிய புராணம் சொல்லுதுன்னு சொல்றாங்க, தப்புங்க. இதை சொன்ன நூல் வந்து பாத்தீங்கன்னா திருவாசகம். ஏற்றினைனா திருவாசகம். பண்ண அரும் கலைதறி பட்டி மண்டபம் கம்பராமாயணம், இதுவும் சரி. சரிங்களா? அப்போ டி சரி, பி சரி, ஏவும் சரி. இதுல சி தான் தவறு. ஏன்னா பட்டி மண்டபம் ஏற்றினை என்று சொல்லக்கூடிய நூல் வந்து பாத்தீங்கன்னா திருவாசகம். நன்னூர் புலவன் என்ற சிறப்பை உடைய புலவர் யாருன்னு சொன்னீங்கன்னா சீத்தலை சாத்தனார். சாத்தன் இந்த நன்னூர் புலவன். சரிங்களா? இந்த பெயர்களை எல்லாம் உரியவர் சீத்தலை சாத்தனார். இந்த பெயரை யார் அவருக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னீங்கன்னா இளங்கோவடி. சீத்தலை சாத்தனாரை பாராட்டிருப்பார். நன்னூல் சாத்தன், நன்னூர் புலவன் அப்படின்னு சொல்லியிருப்பார். புரட்சி காப்பியம் என்ற சிறப்பிற்குரிய நூல் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தான். புரட்சி காப்பியம் என்ற சிறப்பிற்குரிய ஒரு நூல் வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலைன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பெண் படித்து சேவை செய்வது, அதே சமயத்தில் மதம் பௌத்த சமயத்துக்கு மாறி அந்த பௌத்த சமயத்தை உயர்த்தி பிடித்த ஒரு நூல் மணிமேகலை. அதனால புரட்சி காப்பியம் என்ற சிறப்புக்குரிய நூல் இல்லை மிக சரியாக பொருந்துவது மணிமேகலை. சிலப்பதிகாரம்னா வளையாபதியும் இல்லை, சீவக சிந்தாமணி
இல்லை. சீவக சிந்தாமணி வந்து பார்த்தீங்கன்னா மனநூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, மணிமேகலை துறவு அப்படின்னு சொல்லுவாங்க. புரட்சி காப்பியம், பெண்மையை உயர்த்தும் புரட்சி காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தெரிவு சி என்பது சரியான விடை. அடுத்தது ஒரு பாடல் வரி கொடுத்திருக்காங்க பாருங்க. எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பரல். இது எது சொல்லுதுன்னா ஏறு தழுவுதலை பத்தி சொல்லுது. ஏறு தழுவுதல், எருது கட்டி, ஏறுகோல் அப்படின்லாம் சொல்லப்படுகின்ற அந்த சல்லிக்கட்டை பத்தி சொல்லக்கூடியது. என்ற கலித்தொகை பாடல் எந்த திணையில் பாடப்பட்டுள்ளதுன்னா முல்லை திணையில பாடப்படுது. முல்லை நிலம், காடும் காடு சார்ந்த பகுதி, அங்கே வாழ்கிறவர்கள் ஆயர்கள். இவருள்ள மிகப்பெரிய ஒரு பொழுதுபோக்கு விளையாட்டு எதுன்னு சொன்னா ஏறு தழுவுதல். அதனாலதான் அதை முல்லை திணையில பாடியிருப்பாங்க கலித்தொகை. சரிங்களா? முல்லை களி அதுல வரும். அப்ப ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க, சிந்து சமவெளி அகழாய்வுல கண்டறியப்பட்ட மாடு தழுவும் கல்முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமாக இருக்கிறது. இந்த தொல்லியல் குறித்து ஆய்வு செய்தவர் மிக முக்கியமான ஒரு ஆளு, இந்த புகழூர் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க, ஐராவத மகாதேவன். இதையெல்லாம் உலகிற்கு கொண்டு வந்தவர். சேரர்கள் பற்றி அந்த குறிப்பு சொன்ன அந்த வரிகளை ஆரநாட்டான் குன்று என்ற இடத்துல சென்று ஆய்வு செய்து அதை படியெடுத்து மிக பெரும் தொண்டாற்றியவர் தமிழுக்கு அந்த தொல்லியல் துறையில. யாருன்னு சொன்னா ஐராவத மகாதேவன். இவர் தான் அந்த கூற்று சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஆப்ஷன் ஏ ஐராவத மகாதேவன் என்பது சரியான விடை. இப்ப என்ன கேட்கிறாங்க பாருங்க, மல்லல் மூதூர் வேந்தே, மல்லல் மூதூர் வயவேந்தே. சரிங்க, இதுல கோடிட்டு சொல்லின் பொருள்னா மல்லல், மல்லல்னா வளம். மல்லல் மூதூர் வயவேந்தன்னா வளமுடைய நாட்டை உடைய அரசனே. அப்போ மல்லல் அப்படின்னு சொன்னா வளம், மறுமை கிடையாது, பூவரசு கிடையாது, பெரியவன் கிடையாது. மல்லல்னா வளம். சரிங்களா? அடுத்தது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு சொன்னா, மொழியை பற்றி ஆய்வு செய்து திராவிடம், அந்த திராவிட மொழி என்ற ஒரு கூற்றை ஆய்வுகள் மூலமாக மெய்ப்பிக்கும் அளவில் செய்தவர் வந்து யாருன்னு சொன்னீங்கன்னா கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர். என்னுடைய நினைவின்படி 1856 இந்த நூல் வெளிவந்திருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா குமரிலப்பட்டர் இவர் என்ன சொல்றாருன்னா, திராவிடம் என்ற சொல்ல முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். ஹிராஸ் பாதிரியார் இருக்கார் இல்லையா, இவர் வந்து இந்த தமிழ் என்ற சொல்லில் இருந்துதான் திராவிடம் என்ற சொல் வந்தது அப்படின்னு சொன்னவர் ஹிராஸ் பாதிரியார். இந்த ஹோக்கன் இருக்கார் இல்லையா, இவர் வந்து ஒரு சில மொழிகளை, இந்த கோண்டி, மால்தோ இந்த மாதிரி மொழிகளை தமிழியன் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லாடலை பயன்படுத்தி அழைத்தார். சரிங்களா? அப்போ இந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவெல். பொறுத்துக்க கேட்டிருக்காங்க பாருங்க, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். நம்ம தெரிஞ்சதுல இருந்து தெரியாததுக்கு போயிடலாம். தண்ணீர் தேசம் வைரமுத்து மிக சிறந்த ஒரு நூல். வாய்க்கால் மீன்கள் த கிரேட் வே இறையன்பா ஏஸ் அவர்கள் எழுதிய ஒரு நூல். மழைக்காலமும் குயிலோசையும் இதையும் என்ன பண்ணியிருக்காருன்னா மா கிருஷ்ணன் எழுதியிருக்காரு. தண்ணீர் தண்ணீர் கோவல் சுவாமிநாதன். எல்லாமே அப்படியே நேரடியாக பொருந்திருக்கு. அப்போ 1, 2, 3, 4 என்கின்ற இந்த டி ஆன்சர் அப்படியே எல்லாமே நேராகவே பொருந்திருக்கு. கந்தர்வனின் இயற்பெயர், கந்தர்வன் இவருடைய இயற்பெயர் என்னன்னு சொன்னா நாகலிங்கம். நம்ம படிச்சுக்கணும். கந்தர்வனின் இயற்பெயர் நாகலிங்கம். இந்த அரங்கசாமின்றது உங்களுக்கு தெரியும், வாணிதாசன். மாணிக்கம் அப்படின்றது துரை மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, பெருஞ்சித்திரனார். அப்போ அங்க தெரிவியே என்பது சரியான விடை. அடுத்தது பின்வருவனவற்றுள் புறநானூற்று வரிகளில் தவறானது எதுன்னு கேட்கிறேன். அப்ப கொடுக்கப்பட்டதுல ஏதோ ஒண்ணு மாறி இருக்கு. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே புறநானூற்று பாடல் தான். சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே இதுவும் புறநானூற்று பாடல் வரிகள் புகழ்பெற்றது. 9 நாழி உடுப்பவை 2 இதுவும் புறநானூற்று பாடல் தான். இதுல பொருந்தாதது வினையே ஆடவர் கூறி. ஏனென்றால் இதை சொன்னது வந்து பாத்தீங்கன்னா குறுந்தொகை.
வேலை பணியை செய்தல் தான் ஒரு ஆடவனுக்கு உயிர். சம்பாதிக்கணும், பொருளீட்டணும், அதை தான் சொல்லியிருக்கேன். அப்போ டி என்பது இங்கு சரியான விடை. அடுத்தது பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பாராட்டுகிறார். யாரை பாராட்டுறாரு அப்படின்னு பார்த்தா சேக்கிழாரை. சேக்கிழார்ன்றவர் தான் பார்த்தீங்கன்னா திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுகின்ற பெரிய புராணத்தினுடைய ஆசிரியர். அந்த நூலை படித்து தான் ஒரு சொல்றார், பக்தி சுவனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவை என்று பாடுகிறார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். பெரிய புராணம் இயற்றிய சேக்கிழாரை பாராட்டுகிறார், வேற யாரையும் இல்லை. சரிங்களா? உடல், உயிர், அன்பு ஆகியவற்றை ஒருங்கே காட்டுகின்ற ஒரு காவியம் தான் பெரிய புராணம் அப்படின்ற சிறப்பு சொல்லாடலுக்கு உரிய ஒரு நூல் பெரிய புராணம். 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை எடுத்து எம்புகின்ற ஒரு நூல். ஒவ்வொரு அடியாராக 63 நாயன்மார்களுடைய சிறப்பை விளக்கி பாடப்பட்ட ஒரு நூல். இங்க கொடுத்துருக்கலாம், திருத்தொண்டர் திருவந்தாதி, திருத்தொண்ட தொகை. திருத்தொண்ட தொகை வந்து சுந்தரரு எழுதியிருப்பார். 63 நாயன்மார்களுடைய வரலாறு தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்பியாண்டார் நம்பி இவர் எழுதியிருக்கிறார். திருத்தொண்ட திருமந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா திருமூலர். இருந்தாலும் திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுகின்ற பெரிய புராணம் தான் சிறந்த நூல். 63 நாயன்மார்கள் பற்றி ஒவ்வொரு அடியாராக 63 நாயன்மார்களுடைய சிறப்பை பாடிய நூல் பெரிய புராணம் என்கின்ற திருத்தொண்டர் புராணம். ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்தது பின்வரும் இணைகளில் தவறான இணையை கேட்கிறான். தவறானது நாளிகேரம்னா தென்னை மரத்துக்கு பேர் நாளிகேரம். கோழின்னா அரச மரம், இதுவும் சரிதாங்க. தமாலம் பச்சிலை. இரும்போந்துன்றது இல்லையா, இது ஆற்றுப்பூவரசன் கொடுத்துருக்காங்க, இது வரக்கூடாது. ஏன்னா காஞ்சி மரம் என்பதுதான் ஆற்றுப்பூவரசன். இந்த இரும்போந்துன்னா என்ன மரம்னா பருத்த பனை மரம். இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இரும்போந்துன்னு சொல்லுவாங்க. இப்ப சாலம்னு ஒரு மரம் சொல்லுவாங்க, அதனால் ஆச்சா மரம். நாதஸ்வரம் சரி இல்லையா, அந்த ஆச்சா மரத்துக்கு பேர் தான் சாலம்னு சொல்லுவாங்க. சந்து அப்படின்னா சந்தன மரம். இதெல்லாம் அழகா பெரிய புராண பாடல்கள்ல கூறப்படுகின்றது. அப்போ ஆப்ஷன் டி இரும்போது என்பது ஆற்றுப்பூவரசு என்பது தவறான இணை. காஞ்சி என்பது ஆற்றுப்பூவரசு, பருத்த பனைமரம் என்பது இரும்போந்து. அடுத்ததாக இந்த கவிஞர் தமிழ் ஒலி, இவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். பாரதியாரனுடைய வழித்தோன்றலாக அறியப்படுபவர். பாவேந்தர் பாரதிதாசனுடைய மாணவர். தமிழ் ஒலி இவர் தான் பட்டமரம் அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு பாடலை எழுதியிருப்பாரு. அவர் எழுதிய நூல்களுக்கு பொருந்தாதது எதுனா கண்ணகி புரட்சி காப்பியம். ஏன்னா இதை வந்து பாவேந்தர் எழுதியிருப்பார். மீதி எல்லாமே அவர் எழுதினான். நிலைபெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், இன்னொன்னு தமிழர் சமுதாயம், மாதவி காவியம், கண்ணப்பன் கிளிகள், மேதினமே வருக. இந்த நூல்லாம் எழுதினவர் யாருன்னு சொன்னீங்கன்னா கவிஞர் தமிழ் ஒலி. அடுத்தது கல்லணையை கட்டிய அரசன் கரிகால் பெருவளத்தான், கரிகாலன், திருமால் வளவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கரிகால சோழன். சரிங்களா? ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்க, லெக்சிகன் என்ற சொல்லுக்கான சரியான தமிழ் சொல்ல கேட்குறாங்க. சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் எதுன்னு கேட்குறாங்க. லெக்சிகன் அப்படின்னு சொன்னா பேர் அகராதி. அகராதினா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டிக்ஷனரின்னு சொல்லுவோம். பேர் அகராதினா லெக்சிகன். சரியான விட பி தான். இப்போ ஒப்பிலக்கணம்ன்றது என்னன்னு சொல்லுவோம்? கம்பேரிட்டிவ் கிராமர். ஒப்பிலக்கணம். ஒலியன் அப்படின்றது போனீம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ லெக்சிகன் என்பதற்கு பேரகராதி என்று பொருள். காலம் பிறக்கு முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே, இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்கள் என்னென்னு கேட்கிறாங்க. எல்லாமே கொஞ்சம் அப்படியே குழப்பமா தான் இருக்கும்.
எது எது இருக்கு பாருங்க. காலம் பிறக்கு முன் பிறந்தது தமிழே, காலமும் நிலையா இருப்பதும் தமிழே. இதுல எதுவும் முரண்பட்ட கருத்துக்கள் இல்லை. அப்போ வராது. முரண் இருக்கிறத கேன்சல் பண்ணிடுங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, இயைபு அளபடை செந்துடை. ஏதாவது சொல்லு அளபெடுத்து ஒலிக்குதா? அதிகமா இல்லை. அப்ப இதுதான் சரி. காலம் ல. அப்ப எதுகை மோனை தான் மிகச்சரியாக பொருந்து வந்துள்ளது. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் டி மோனை எதுகை என்பது சரியான விடை. இதுல அடுத்ததாக தமிழ் என்ற சொல்லில் இருந்துதான் திராவிடம் வந்தது என்று கூறியவர். அதாவது தமிழ்ல இருந்து திராவிடம் எப்படி வந்துச்சுன்னா திராவிட இல்ல திராமிழ. அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா திரமிழ, திராவிட, இந்த மாதிரி மாற்றங்கள் எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்றத தமிழ்ல இருந்து தான் திராவிடம் என்ற சொல் லாஸ்டாக மருவி வந்தது அப்படின்னு சொன்னவர் வந்து யாருன்னா ஹிராஸ் பாதிரியார். இவர் தான் சொன்னார். சரிங்களா? அதாவது ஆய்வுகள் மூலமாக சொன்னார். திராமிழ அந்த கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மாற்றம் ஏற்பட்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஹிராஸ் பாதிரியார். அப்போ தமிழ்ல இருந்து தான் திராவிடம் வந்துச்சு அப்படின்றத மெய்ப்பித்தவர் யாருன்னு சொன்னீங்கன்னா ஹிராஸ் பாதிரியார். அடுத்தது தமிழ் வெடுத்துவது பற்றிய கூற்றுகளை நம்ம ஆராய போறோம். இப்ப பாருங்க, இந்நூலின் ஆசிரியர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். தப்புங்க, எடுத்தோடனே தப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழ் வெடுத்துவதனுடைய ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. ரெண்டாவது, கன்னி என்கின்ற அந்த பாடல் வடிவத்தில் எழுதப்பட்டிருக்கும். 2 எதுகையால் பாடப்படும், அதாவது 2 அடிகளை கொண்டு எதுகையால் தொடுக்கப்படும் ஒரு பாடல் தான் கண்ணின்னு சொல்லுவாங்க. அந்த முறையில் தான் தமிழ் வெடுத்துவது எழுதப்பட்டுள்ளது. இந்நூல் வாயில் இலக்கியம், சந்த இலக்கியம் என்று வேறு பெயர்களாலும் அழைக்கப்படுது. இது சரி, இது தப்பு. இந்நூல் 225 கன்னிகளே இருக்கு. இது தவறுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா 268 கன்னிகள் இருக்குங்க தமிழ் வெடுத்துவதுல. இந்நூலை 1930 உவேசா தான் முதல்ல பதிப்பித்தார். இது சரி. அப்போ 2, 4 மட்டும் தாங்க சரி, மீதி எல்லாமே தவறு. அப்போ கூற்று 2, 4 மட்டும் சரி. 76வது வினா, தமிழ் வெடுத்துவது கூறும் குணங்கள் 3 வகையான குணங்கள் சொல்றாங்க. சத்துவம், ராசசம், தாமசம். இங்க சொல்ற தாமதம்ன்றது கிடையாது. சத்துவம்னா அமைதி, மேன்மை. இந்த ராசசம்ன்றது போர், தீவிர செயல், இதை குறிப்பதுதான் அது. இந்த தாமசம்ன்றது சோம்பல், தாழ்மை, இதை சொல்வதுதான் தாமசம். அப்ப இதுதான் முக்குணங்கள்னு தமிழ் வெடுத்துவது சொல்லுது. தாமதத்தை சொல்லவில்லை. அப்போ ஆப்ஷன் சி என்பது இங்க சரியான விடை. ஈரோடு தமிழன்பன் மிகச் சிறந்த ஒரு கவிதை ஆசிரியர். சரிங்களா? ஹைக்கு, சென்ட்ரியு, லிமரைக்கு என்ற புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்தவர். கரெக்ட், இவர் தான். இவரது வணக்கம் அல்லுவ என்ற நூல் 2004ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றது. இதுவும் சரி. இவரது தமிழன்பன் கவிதைகள் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல். இதுவும் சரிதான். இவர் பாரதியாரின் வழித்தொன்றல்னு சொல்றாங்க. இது தவறு. ஏனென்றால் பாரதியாரின் வழித்தொன்றலாக அறியப்பட்டவர் கவிஞர் தமிழ்வழி. அப்போ 1, 2, 3 சரி, 4 மட்டும் தவறு. அப்போ கூற்று 1, 2, 3 மட்டும் சரி, 4 தவறு. ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் சிரிப்பையும் புரிந்து கொள்ள டிக்ஷனரி வேணாம், அதாவது அகராதி தேவையில்ல, பார்த்த உடனேயே புரிந்து கொள்ள இயலும் என்று சொன்னவர் வந்து யாருன்னா ஈரோடு தமிழன்பன். இவர் தான் சொல்லியிருக்கார். அடுத்தது தவறான கூற்றினை காண்க. தவறான கூற்றுனா நம்ம கண்டுபிடிக்க போறோம். தவறானது, இனிமையும் நீர்மையும் தமிழ் எனலாகும். பிங்கள நிகண்டு சொல்லியிருக்கு. சரி. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம், பாரதியார். இதுவும் சரி. உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. இதுவும் சரி. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் சிங்கப்பூர், மொரிசியஸ்னு இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை சொல்லலாம். பணத்தாளில் தமிழ் மொழி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மொரிசியஸும் இலங்கையும். இங்கே ஆட்சி மொழின்னு சொல்லும் போது இலங்கை, சிங்கப்பூர் சொல்லணும். சரிங்களா? அப்போ இது தவறா இருக்கு. ஆப்ஷன் டி தவறானது. அடுத்தது, இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று அழைத்தவர். இதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். யாருன்னு சொன்னீங்கன்னா அகத்தியலிங்கம். இந்தியாவை பல்வேறு மொழிகள் பேசப்படுவதால் இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் அகத்தியலிங்கம்.
ஆப்ஷன் பி சரியான விடை. மிசை என்பதனுடைய பொருள், மிசை அப்படின்னு சொன்னா மேலே, இதான் சரியான விடை. இதனுடைய எதிர்ச்சொல் கேட்டீங்கன்னா கீழே வரும். இது வந்து எதிர்ச்சொல். 9th புக் பேக்ல கேட்டிருப்பாங்க. இதை மிசை என்ற சொல்லினுடைய எதிர்ச்சொல் கேட்டிருப்பாங்க கீழேன்னு. இது வந்து நேராக பொருள்படுகிறது அறிஞ்சொரு பொருள்னு சொன்னீங்கன்னா மேலே. மிசைனா மேலே. திராவிடம் என்ற சொல்லை முதல்ல யார் குறிப்பிட்டார்? இதையும் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். குமரிலப்பட்டர். திராவிடம் என்ற சொல்லை முதல்ல குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். அவர் தான் சொன்னாரு. அகத்தியலிங்கம் மொழிகளின் காட்சி சாலை என்று சொன்னவர். ஹீராஸ் பாதிரியார் தமிழ் என்ற சொல்லிலிருந்து தான் திராவிடம் வந்ததுன்னு சொன்னவர். கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், வேறு எந்த மொழியிலும் கடன் வாங்கி எழுதுகின்ற அளவிற்கு தமிழ் மொழி வளம் குன்றியது அல்ல என்று சொன்னவர் கால்டுவெல். 83 அந்த வினாவை பாருங்க. சோறு வைக்கப்பட்டது, வைக்கப்பட்டது, வைத்தாங் வைத்தது அப்படின்னு வரல, வைத்தான் வைத்தாள் அப்படின்னு வரல. அப்போ இது தன்வினைன்றது வராது, செய்வினையும் வராது. ஏன்னா எழுவாய் ஒரு வேலையை செய்யல. அப்ப உடன்பாட்டு வினைனா ஒன்றை சொல்லும் போது ஏற்றுக்கொள்வது, உடன்படுவது. அப்ப இதுவும் கிடையாது. அப்ப இருக்கிறது இது ஒண்ணுதான், செயற்பாட்டு வினை. இதுதான் சரியும் கூட. ஏனென்றால் எழுவாயை அதாவது ஒரு வேலையை செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை. செயற்பாட்டு பொருளை, அதாவது செயற்படு பொருள்னு சொல்லுவாங்க. செயற்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செயற்பாட்டு வினை. அப்ப இங்க செயற்பாடு பொருளை முதன்மைப்படுத்துவது தான் இந்த செயற்பாட்டு வினை. இங்க வந்திருக்குது அதான். சோறு வைக்கப்பட்டது, வேற யாரால வைக்கப்பட்டது. அப்ப செயற்படு பொருளை முதன்மைப்படுத்துகிறது. சரிங்களா? அடுத்தது, தென் திராவிட மொழிகளில் தவறானது எது? திராவிட மொழிகள் 3 வகைன்னு சொல்றோம். ஒன்று வட திராவிடம், நடு திராவிடம், தென் திராவிடம். இந்த தமிழ், மலையாளம், கன்னடம், துளு இதெல்லாம் வந்து தென் திராவிட மொழிகள். இதுல தவறானது எதுன்னு சொன்னா தெலுங்கு தான். ஏன்னா தெலுங்கு வந்து பாத்தீங்கன்னா நடு திராவிட மொழியில வந்து நடு திராவிடம். இப்போ தற்போதைய கணக்கு வர திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனைன்னா 28. இதுல ஏற்கனவே இருந்தது 24, இப்ப புதுசா சேர்ந்து இருக்கிறது 4. இப்ப திராவிட மொழிகள் மொத்தம் 28. சரி, அடுத்தது பாருங்க. பொறுத்துக்க அந்தந்த இலக்கிய நூல்களை சொல்லியிருக்காங்க, இலக்கண நூல்களை சொல்லியிருக்காங்க. தமிழுக்கு தொல்காப்பியம் 4, தெலுங்குக்கு ஆந்திரா, ஏன்னா தெலுங்கு ஆந்திராவில் பேசுவாங்க, அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க. மலையாளத்துக்கு லீலா திலகம் 3, கன்னடத்துக்கு கவிராஜ மார்க்கம், கன்னடம் கவிராஜ மார்க்கம். அப்போ பிக்கு 1, மலையாளத்துக்கு 3, தெலுங்குக்கு 2, தமிழுக்கு 4. அப்போ தெரிவு ஏவுல மிகச்சரியாக பொருந்திருக்கு. இதெல்லாம் இலக்கண நூல்கள், இதெல்லாம் மொழிகள். அடுத்தது, டேஷ் உள்ளிட்ட நாடுகளின் பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது. எந்தெந்த நாடுகள்லாம் நான் ஏற்கனவே சொன்னா இலங்கை, மொரிஷியஸ். இந்த 2 நாடுகளின் பணத்தாள்களில் தமிழ் அச்சடிக்கப்பட்டுள்ளது. கடுவன் என்ற சொல்லினுடைய பொருள் ஆக்சுவலா குரங்கு தாங்க. அது கடுவன்னா குரங்கு தான். ஆனா அது பெண் குரங்கா ஆண் குரங்கான்னு கேக்குறாங்க. இங்க ஆண் குரங்குங்க. மந்தி அப்படின்னாதான் பெண் குரங்கு. இதுக்கு அந்த ஒரு பாட்டை நினைவு கூறலாம். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். அந்த மந்தின்னா ஆண் குரங்கு பெண் குரங்களுக்கு கொடுக்கிறது அந்த பழத்தை, கனியை. அப்போ ஆண் குரங்கு என்பது சரியான விடை. வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உனை சிந்து என்று சொல்லிய நாச்சிந்தமே. இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தமிழ் விடு தூது. தமிழை அழகாக தூது விடுகிறான். வந்து என்று சிந்தாமணியாய் இருந்த உன்னை சிந்து என்று சொல்லிய நாச்சிந்தமே. சிந்தாமணி தமிழ் விடு தூது, தமிழ் மொழி. நடந்தான் இந்த சொல்லினுடைய வினையச்சம். வினையச்சம்னா நான் சொல்லியிருக்கேன் ஈ ஊல இறுதி எழுத்து முடிகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நாட இது தவறு. நடந்த ஆவல வருது, கண்டிப்பா பெயரச்சம். அப்ப இதுவும் கிடையாது. நடுன்றதும் கிடையாது. ஏன்னா நடன்றது நடந்துருது, வாக் அதானே வரணும். அப்போ இது இத்து குட்டல் ஊ. இப்போ ஊ வந்தா இது வினையச்சம். இப்போ சி என்பது சரியான விடை. நடந்து.
அகர வரிசையில் அமைந்த சொற்களை தேர்க. இந்த நம்ம அதாவது வாரத்தினுடைய நாட்களே கொடுத்துருக்காங்க. ப சே வே தீன்னு வருது. க ஞ ச அதில் பார்க்க போனால் இது வராது. சரியா? இது பாருங்களா, இது கரெக்டாக வரும். திங்கள், செவ்வாய், புதன், இதுவும் வராது. தா வந்துடுது முன்னாடி, அதுவும் வராது. இப்போ க ஞ ச மூணாவது எழுத்தே சா வருது. அப்போ சாவில் ஆரம்பிக்கிறது கரெக்டாக இருக்கும். செவ்வாய், த திங்கள், அப்புறம் தான் ப வரும் புதன், அப்புறம் வ வெள்ளி. இதுதாங்க கரெக்டாக இருக்கு. செவ்வாய், திங்கள், புதன், வெள்ளி, இதுதான் சரி. ச ஞ ச ந ட அந்த மாதிரி சொல்லி பாருங்க. த ந ப அப்புறம் ம ய ர ல வ. சரியா? இந்த வரிசை தான் கரெக்ட். ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. இஞ்சி தின்ற குரங்கு போலன்னு கேட்குறாங்க. இஞ்சி தின்ற குரங்கு என்ன பண்ணும்? என்ன செய்யுதுன்னே தெரியாது, தவிச்சுன்னு இருக்கும். காரத்தில் என்ன செய்யுதுன்னே தெரியாது. அந்த தவிப்பு தான் இங்கே சொல்ல வராங்க. இஞ்சி தின்ற குரங்கு போல. அப்போ தவிப்பு என்பது இங்கே சரியான விடை. வேதம் செய்த மாறன் யாருன்னா, வேதம் செய்த மாறன் என்று அழைக்கப்படுவார் நம்மாழ்வார். டைரக்டா படிச்சுக்க வேண்டியதான். வேதம் செய்த மாறன் நம்மாழ்வார். ஆழ்வார்கள்ல ஒருத்தர், 12 ஆழ்வார்கள். நம்மாழ்வார் தான் வேதம் செய்த மாறன் என்று அழைக்கப்படுபவர். கீழ்கண்ட சிறப்பு பெயர்களில் திருவள்ளுவரை குறிக்காதது நம்மளுக்கே தெரியும். சென்னா போதார் திருவள்ளுவருக்கு, பெருநாவலர் திருவள்ளுவருக்கு, மாதன வாங்கி திருவள்ளுவருக்கு. அப்ப கவிராட்சசன் சொல்லக்கூடிய திருவள்ளுவருக்கானது அல்ல. கவிராட்சசன் என்று அழைக்கப்படுவர் ஒட்டக்கூத்தர். அதனால தெரிவு டி என்பது சரியான விடை. அடுத்தது, ஒழுக்கம் விழுப்பம் தரலான். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அடிக்கடிட்டு சொல்லுக்கு பொருள் விழுப்பம். இங்க பொருள்னு படிச்சீங்கன்னா தப்பாயிடும். எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். அப்போ ஒழுக்கம் விழுப்பம் தரலாம்னா ஒழுக்கம் ஒருவனுக்கு உயர்வை தரும், மேன்மையை தரும். அந்த ஒழுக்கத்தை உயிரை விட மேலானதாக நமக்கு ஆகணும். இப்போ அங்கே உயர்வுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனுடைய எதிர்ச்சொல் கேட்டாங்கன்னா அங்கே இழிவு தாழ்வுன்னு வரணும். இங்கே இழிவுன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் கரெக்ட். மீதி எல்லாமே தப்பு. இது வந்து நேரடி சொல். இப்போ இதுவும் தப்பு. அடுத்தது பாருங்க, ஒருமை பன்மை பிழையற்ற தொடரே எதுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ரொம்ப குழப்பமான வினாவும் கூட. அவர்கள் கல்விகுதி உயர்திணையில பன்மையை குறிக்குது. அல்லன்னு வருது, வரக்கூடாது. அல்லர்னு தான் வரும். சரிங்களா? இந்த அல்லன்றது எதுக்கு வரும்னு சொன்னா, அக்ரிணியில பன்மை இருக்கு இல்லையா, அக்ரிணியில பன்மை இருக்கு இல்லையா, அதுக்கு தான். அவை அல்ல அப்படின்னு தான் வரணும். சரிங்களா? அன்றுன்றது அது அன்று அப்படி வரணும் ஒருமைக்கு. சரிங்களா? இது வந்து ஒருமையில. இப்ப பாருங்க, அவர்கள் சான்றோர்கள் அன்றுன்னு வருது. இது வந்து அக்ரிணியில ஒருமையில தான் வரணும் அன்று. அப்ப இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. அவர்கள் சான்றோர்கள் அல்லன்னு வருது. அல்லன்ன்றது படற்கையில ஒருமையில வரும். படற்கை ஒருமையில வரும். அதாவது அவன் அல்லன் அப்படின்னு வரும். அப்ப இதுவும் தப்பு. எது சரியா இருக்குன்னா, அவர்கள் சான்றோர்கள் அல்லர். இதுதான் சரி. ஆப்ஷன் சி. அப்போ ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னு சொன்னா சான்றோர்கள் அல்லர். இதுக்கான சரியான விளக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு மொழித்திறன் பயிற்சியில பாத்தீங்கன்னா இருக்கும். 96 ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிதல். சரிங்களா? இப்போ வந்து ஆன்னா என்னன்னு கேக்குறாங்க. பசு. ஆ அப்படின்னு சொன்னா பசு நம்மளுக்கே தெரியும். ஆனா பசு. விலங்கு கிடையாது, பேசுதல் கிடையாது, கோயில் கிடையாது, பசு தான். ஆன்னா பசுன்னு சொல்லுவோம். அடுத்தது, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. அப்ப இதுல எது சரின்னு பாருங்க. பானையின் எப்போது நமக்கு பயன்படுகிறது, பானை எதனால் நமக்கு பயன்படுகிறது, இது கிடையாது. பானை எப்படி நமக்கு பயன்படுகிறது, எப்படி பயன்படுதுன்னா அதுக்கான ரீசன் கிடையாது. பானை எங்கு நமக்கு பயன்படுது. அப்போ பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறதுன்றதுதான் சரி. ஏன்னா பானையின் வெற்றிட பகுதி தான் நமக்கு பயன்படுது. இது வந்து தாவோ தேஜிங் என்ற சீன தத்துவியல் நூல்ல லாவோட்ஸ்ன்றவர் எழுதியிருப்பாரு. அந்த பகுதியில் லாவோட்சு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வினா. 5 மீட்டர் வெட்டினான். 5 மீட்டர்னா நீட்டி அளக்கிறது. இது என்ன ஆகு பெயர்னு கேட்குறாங்க. நீட்டி அளப்பது. 5 மீட்டர்னா நீட்டி அளப்பது. அப்போ நீட்டல் அளவை. முகந்த அளக்கிறதுனா முகத்தல் அளவை.
எடுத்தல் அளவுனா எடுத்து வைக்கிறது 1 கிலோ 2 கிலோ அப்படின்னு. இது வந்து லிட்டர்ல வரும், இது கிலோல வரும். எண்ணல் அளவுனா எண்ணு பெயர்கள் 1 2 3ன்னு வருது. இப்ப நீட்டல் அளவுனா நீட்டி அளக்கிறது. அப்போ அதுதான் பி தான் சரியான விடை. அடுத்தது பொருந்தா இணையை தேர்க. இதுல எது பொருந்தாத இணை எதுன்னு கேட்கறாங்க. தப்பா. இப்ப வைகறை என்பது ஒரு காலம், ஒரு நாளினுடைய 6 கூறுகள்ல வரும். வைகறை பகல், அதாவது மாலை, ஏற்பாடு, அந்த மாதிரி வரும். இது கரெக்ட். நீலம் குணப்பெயர்னு கொடுத்துருக்காங்க. சூரியன் ஒரு பொருள்னு கொடுத்துருக்காங்க. கெடுதல் பண்பு பெயர்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சரிதான். இந்த கெடுதல் என்றது மட்டும் பண்பு பெயர் என்பது இங்க தவறான தவறு. ஏன்னு கேட்டா கெடுதல் என்றது தொழில் பெயர். சூரியன் ஒரு பொருள், நீளம்ன்றது நீளம் அகலம், அதாவது உயரம் குறைவு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குணம் சொல்லலாம். வைகர் என்றது காலம் தான் சொல்லலாம். ஆனால் இங்கே கெடுதல் என்றது தான் பார்த்தீங்கன்னா பண்பு பெயர் என்பது தவறான இணை. அடுத்ததாக வழுவு சொற்களை நீக்குக. தவறா கொடுத்துருக்காங்க. தென்னை இலையால், இலையினால இங்கே முடிஞ்சு போச்சு. தென்னை இலையும் முடிஞ்சு போச்சு. தென்னை ஓலையால் கீத்து பிணினான்னு இருக்குது. கீத்துன்றதுலாம் வழுவு சொல்லு. அப்போ தென்னை ஓலையால் கீற்று முடைந்தான், இதுதான் மிகச்சரியாக பொருந்துகிறது. அப்போ தெரிவு டி என்பது மிக சரியான விடை. சரிங்களா? நன்றி.